குடும்பத்தில் அதிக செலவாளி யார்? கணவனா மனைவியா? ரொம்ப சிறப்பான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மதுரைக்கு வந்து உங்களையெல்லாம் பட்டிமன்ற நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து வசந்த் டிவி மூலமாக கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய எங்கள் குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உலகம் உங்கள் கையில். உலகம் உங்கள் கையில்னா மதுரை கையில். எப்படி மதுரை கையில்? இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலும் உடனே எங்கே போகிறோம்? கூகுளில் போய் தட்டுறேன் இல்லையா? அந்த கூகுள் சிஇஓ இருக்கிறதுலே ஹெட்டு சிஇஓ சுந்தர் பிச்சை, அவர் மதுரைக்காரர். அதனால தான் உலகம் உங்கள் கையில். அதே மாதிரி சொல்லி தெரிவதல்ல மன்மத கலை அப்படிம்பாங்க, சொல்லி தீர்வதல்ல மதுரையின் கலை. ஏன்னா இங்கே இருக்கிற பெருமைகள் 3 சங்கங்களை வந்து அமைத்து முத்தமிழை வந்து வளர்த்தது அவ்வளவு பெருமை இருக்குது. இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது வந்து அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இங்கே தான் மாணிக்க வாசகர், அவர் ரொம்ப காலம் இங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள், அவங்க உலகத்தில் எல்லா பக்கம் போய் இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்தவங்க. அவங்க மதுரையிலேருந்து பிறந்து வந்தவங்க தான். என்றென்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டுகிட்டே இருந்துட்டுருக்கார். தமிழ் எங்கே பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் தான். இப்போ பட்டிமன்ற நிகழ்ச்சி நடக்குதுன்னா இதில் இன்றைக்கி எவர் கிரீனாக இருக்கக்கூடியது சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள். இந்த ஊர் தான். எனக்கு சாலமன் பாப்பையா அவர்கள், ஞான சம்பந்தம், இவங்ககிட்டெல்லாம் எனக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்னா, சாதாரணமாகவே எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் சாலமன் பாப்பையா, ஞான சம்பந்தம், இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட வாத்தியார்னால் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா கணக்கு வாத்தியார் கணக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும், அதை சொல்லிக் கொடுப்பார். அதே மாதிரி சயின்ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பாடங்களை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் தமிழ் வாத்தியார் மட்டும்தான் நமக்கு பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுப்பார். ஸோ தமிழை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்காம நமக்கு நம்ம கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறதுனால அது எனக்கு அவங்க மேலே ஏற்கனவே இருக்கிற மரியாதையை விட இந்த மரியாதை இன்னும் அதிகமாக எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவில் கெசட் ஆஃபீஸர், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கெசட் ஆஃபீஸர் சொப்னா அப்படின்னு ஒரு திருநங்கை, அவங்க மதுரை சேர்ந்தவங்க. எல்லாத்துக்கும் பிறந்த ஊர் ஒன்றுன்னா நான் 2மே என்னென்னா எனக்கு 2 அப்பான்னு சொல்கிற மாதிரி எனக்கு 2 ஊர் பிறந்த ஊருங்கிற மாதிரி சொல்லுவேன். எனக்கு சொந்த ஊர் ஒன்று வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறத சொல்லுவேன், இன்னொன்று வந்து மதுரையை வந்து சொல்லுவேன். நான் சாதாரணமாக பாக்யராஜா கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு வந்தவன். அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து ஒரு நடிகர், இயக்குனர், இப்படி எல்லாமே பேர் வர அளவுக்கு நான் வளர்கிறதுக்கு என்னை வளர்த்து விட்டவர் என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் அவர்கள். அவர் மதுரையை சேர்ந்தவர். சமீபத்தில் கூட அவர் 82 வயசாச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் லண்டனுக்கு போய் இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, அது நம்ம ஊருக்கு நம்ம மதுரைக்கும் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே பெருமை தேடி கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அதுக்கப்புறம் வந்து மரியாதைக்குரிய சொக்கத்தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவரும் மதுரையை சேர்ந்தவர். இப்படி எல்லாமே மதுரைக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 2வது வந்து எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ரசிக மன்றங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சு சிறப்பாக இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுருக்கிறது என்னுடைய மதுரை ரசிகர்கள் தான்.
அவங்கள இங்கே வந்து ராஜலிங்கம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இளசை சுந்தரம் ரொம்ப நகைச்சுவையில் ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணக்கூடியவர். அவர் காலமாயிட்டார். அவர் மிஸ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி இந்திரா சவுந்தரராஜன் நல்ல ரைட்டர், அவரும் சமீபத்தில் இருந்தது. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய ரசிக மன்றத்தில் வந்து டாக்டர் ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் அலாவுதீன், சலீம், இப்படி முகமது ஜமாலுதீன், அவர் வந்து என் பாக்யா புக்கிலெல்லாம் நிறைய சிறுகதைகள் அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் மிஸ் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன மதுரைக்கு வந்தால் அவங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படி இருக்கவங்கள மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் அதிக செலவாளி அப்படிங்கிறது கணவனா மனைவியா அப்படின்னு. இந்த தலைப்பே வந்து கொஞ்சம் காரசாரமான சண்டைக்கான தலைப்பு. ஏன்னா பொண்டாட்டி புருஷனை சொல்ல, புருஷனை பொண்டாட்டி சொல்ல, அதுவும் பகிரங்கமாக இப்படி ஒரு மேடை போட்டு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். அவங்க மனசில் இருக்கிறத பூரா இங்கே கொட்டிக்கலாம். ஐயோ உனக்கு தான் கேட்குதா அப்படின்னு, ஏய் உங்ககிட்ட அங்கே வீட்டில் சொல்ல முடியல, இங்கே சொல்கிறேன் இப்போ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கேருந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு காரசாரமான சண்டைக்கான ஒரு விவாதம் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து முந்தானை முடிச்ச படத்தில் வந்து பிக்சர் ஓப்பனிங்கே வந்து ஒரு தாத்தா பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருப்பேன். இந்த விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் நான் பாட்ட ஆரம்பிக்கிறதே ஒரு தாத்தா, அவருக்கு வந்து அந்த அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் அதை வாங்கி பிசைஞ்சு அந்த அம்மாவுக்கு முதல் ஊட்டிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவார். அதனால் அந்த முதல் வாய் ஊட்டினோன்னுமே ஃப்ரீஸ் பண்ணி விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தால் பாட்ட ஆரம்பிக்கும். ஒரு குடும்பம் அப்படின்னா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த வயசில் கூட அவங்களுக்குள்ள அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே. இப்போ அடுத்தது இவங்களுக்குள்ளே இவன் நீ செலவு நான் செலவுன்னு சண்டை வரும், அது வேறு. ஆனால் குடும்பத்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும். எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டர் எங்கள் தாத்தா. அதாவது ரொம்ப வயசு அவருக்கு. அந்த வயசான காலத்தில் கூட மெல்ல நிதானமாக நடந்து அப்படியே இங்கேருந்து ஒர்க் ஷாப் வரைக்கும் வருவார். எங்களுக்கு ஒரு போரிங் மிஷினு மோட்டர் பம்பு செட் செய்கிற ஒர்க் ஷாப் இருந்தது. அது வரைக்கும் அப்படி போவார் வருவார். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நான் உட்காந்து விடி கேரம் போர்டு ஆடிட்டு உட்காந்துருப்பேன் பசங்களோடு சேர்ந்து. எங்கள் அண்ணனுக்கு கேரம் போர்டு அண்ணா பிடிக்காது. எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதனால் நான் வீட்டுக்கு தெரியாமல் கிளப்பில் கேரம் போர்டு கிளப்பில் போய் உட்காந்து ஆடிட்டுருப்பேன். எங்கள் தாத்தா அப்படியே அந்த துண்டு அப்படி போட்டு அப்படியே நாடோடியம்மன் இது மாதிரி அப்படி நடந்து வருவார். அவர் வர்றதை பார்த்தோன்னே அந்த கிளப்பில் இருக்கிறவங்க வந்து, டே உங்கள் தாத்தா வருது உங்கள் தாத்தா வருது. அது ஒரு சின்ன ரூம் தான். ஒரு கேரம் போர்டு இருக்கும், செஸ் போர்டு ஒன்று வச்சுட்டு ஒரு 10 பேர் தான் உட்காந்து விளையாண்டுருப்போம். இப்போ எங்கள் தாத்தா வந்தோடனேயுமே ரோட்டில் போகிறவர், நான் இந்நேரத்துக்கு கேரம் போர்டு ஆடுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. உடனே நேராக அந்த கிளப்புக்கு வருவேன். நான் டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், அந்த விளையாண்டுருக்கிற கிளப்புக்கு கேரம் போர்டு ஆடுற அந்த கிளப்பில் பின்னால் சைடில் பாத்ரூம் இருக்குது, அங்கே போய் சைடில் எங்கள் தாத்தா போனதுக்கப்புறம் வர்றேன் அப்படின்னு போய் நின்றுக்குவேன். இப்போ எங்கள் தாத்தா வந்து அப்படியே வாசல் நிற்பார், அப்படியே உள்ளே பார்ப்பார். என்ன தாத்தா பாக்கியம் அன்றைக்கி வரலையே தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வரல, இல்லை பாக்கியம் வரல, பாக்கியராஜ் வரல இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்தால் வர சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ விளையாடுங்க அப்படிமா. அங்கே 4 பேர் விளையாண்டுருப்போம். 2 பேர் ஆப்போசிட்டாக பார்ட்னர், இந்த பக்கம் 2 பேர். ஒரு சேர் காலியாக இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டூலு. இப்போ இவங்க ஆடினான்னா நான் ஆடணுமில்ல, அதனால் எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க இவங்க. எங்கள் தாத்தா ஆடுங்கப்பா அப்படிமா. இல்லை ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே பாவலா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்தால் பாக்கியம் வந்தால் வர சொல்கிறேன் தாத்தா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் தாத்தா சரின்னு சொல்லி சிரித்து, சரி நான் புறப்படுறப்பா, வந்தால் அவசியம் கண்டிப்பாக வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி திருமணவர் வந்து மறுபடியும் திரும்பி அங்கே இருக்கிற ஆளுகிட்ட, எப்பா எல்லோரும் வாசலில் செருப்பு விட்டு தானே போயிருப்போம் உள்ளே போகிறதுக்கு விளையாடுறதுக்கு. அவர் எப்பா அவன் பாக்கியம் செருப்பு மறந்துட்டான் போலுக்கு, வரும்போது மறக்காமல் செருப்பு போட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போவார். எனக்கும் கூட கேட்கும் அங்கே பின்னால். எல்லாரையும் முட்டாளாக்கிட்டானே நாடோடி மன்னனில் நம்பியாரன் ஒரு டைலாக் சொல்லுவார், பிங்களன் இவன் ஒரு அப்பாவி என்று நினைத்தோம், நம் எல்லோரையுமே முட்டாளாக்கி விட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி இத்தனை பேர் சேர்ந்து பாக்கியம் போயாச்சு வந்தால் சொல்கிறோன்னு சொல்லி கடைசியில் செருப்பு மறந்துட்டான் போலுக்கு, மறக்காமல் எடுத்து வர சொல்லுங்கன்னு. ஸோ இது காமெடிக்கு இந்த கேரக்டர் சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே எங்கள் தாத்தா எப்படின்னு சொன்னோம்னா, இப்போ செலவாளியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ சிக்கனம்.
அது வயசான காலத்தில் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் காலையில் 4:30 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணுவார்னா, ரோட்டில் அவனாசி ரோட்டில் இந்த மாட்டு வண்டியெல்லாம் நைட்டில் தான் புறப்பட்டு போகணும். டே டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற மோட்டரு காருக்கு பஸ் எல்லாம் போகிறதுனால அந்த வில்லேஜுகள்லேருந்து இந்த பொள்ளாச்சி சந்தைக்கு போகிறது, இப்படி கோயம்புத்தூர் தாண்டி வேறு ஊர்களுக்கு போகிறதெல்லாம் வந்து அவனாசி ரோட்டில் அந்த வண்டியெல்லாம் நைட்டில் 10:30 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவான். 9:30 10 மணி. காலையில் 5 மணி 5:30 6 மணியோடு ஸ்டாப் பண்ணிடுவான். இவர் 4:30 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த வயசான காலத்தில் ஒரு கூடை எடுத்துக்கிட்டு இவர் நேராக போய் அந்த அவனாசி ரோட்டில் அந்த மாடல்லாம் போச்ச அந்த சாணி போட்டதை பூரா பொறுக்கி கூடையில் போட்டு வருவார். எங்களுக்கு சொந்தமாக ஒர்க் ஷாப் இருக்குது. அதில் 60-70 பேர் வேலை பார்க்குறாங்க. எங்கள் மாமா அவங்க ஒர்க் ஷாப் பார்த்துக்குறாங்க, எங்கள் அண்ணன் எல்லோரும் இருந்து பார்த்துக்குறாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டம் இல்லை. ஆனால் எங்கள் தாத்தா 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் போய் சாணி பொறுக்கிட்டு வருவார். சாணி பொறுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க அதில் வந்து கொஞ்சம் குப்பை அது இது அது என்னமோ அந்த எருவு தட்டுறது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை 2 பேருமா சேர்ந்து தட்டி, அது எழுத்தாப்பில் ஒரு லக்ஷ்மி மில்ஸ் காம்பவுண்டு நீளமாக காம்பவுண்ட் இருக்கும். அங்கே போய் புருஷன் பொண்டாட்டி 2:70 தாண்டினது. ஆனால் 2 பேருமா சேர்ந்து அதை இவர் உருண்டை பிடிச்சி கொடுக்க எங்கள் தாத்தா வந்து அது செவுத்தில் போவார். 2 பேருமா சேர்ந்து இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து மறுபடியும் ஒரு 2 நாளில் அது காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒவ்வொன்றா பிடுங்கி அதை சாக்கில் போட்டு கொண்டு வந்து அதை யாருக்காவது ஒரு நாள் 2 ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து காசுக்காரம் அது விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கு பேரே பிடக்கலை தாயம்மா. பிடக்கலைன்னா எருமுட்டி, அந்த எருவு தாயம்மா அப்படின்னு சொல்லி தெலுங்கில் பிடக்கலை தாயம்மான்னு சொல்லுவாங்க. எரு தாயம்மாங்கிற அளவுக்கு பேர் வந்துச்சு. இப்படி எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ சிக்கனமாக இருந்தவர். நான் எப்பாவது ஊருக்கு போனேன்னா முடியாமல் படுத்து கிடப்பார். இந்த தாத்தா எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அந்த காசை வாங்கினாருன்னா அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். வீட்டில் எங்கள் அத்தை குழந்தைங்க எல்லோரும் யார் வந்து கேட்டாலும் யாருக்குமே கொடுக்க மாட்டார். யாரையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த இது கொடுன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அவரும் பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. தேரம்மா தே அப்படிங்க. உடனே உன்னை தான் கூப்பிட்றாங்க எங்கள் பாட்டியை கூப்பிட்டுட்டா அவ்வளோ வயசான காலத்துலேயே பாட்டி கையில் தான் அதை கொடுப்பார் அவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த செலவுன்னெல்லாம் பேசும்போதெல்லாம் பார்த்தா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வீட்டிலிருந்து எங்களுடைய ஒர்க் ஷாப் இருக்கிற இடம் வந்து அது ஒரு 1.5 மைல் 2 மைல் இருக்கும். எங்கள் தாத்தா நடந்து அப்படியே வந்துடுவார். அப்புறம் எங்கள் மாமா எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தா மத்தியானம் சாப்பாட்டுக்கு போகாமல் இப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு உடனே தாத்தா வீட்டுக்கு போ, சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆட்டோவுக்கு போய் ஆஃபீஸ் ஆளுகள் விட்டு ஒரு தாத்தாவுக்கு ஆட்டோ கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஆட்டோ வந்தோடனே அவங்ககிட்ட அப்பா சித்தாபுரத்தில் இந்த அட்ரஸ் தான்ப்பா, தெரியுங்க உங்கள் வீடு தெரியுங்க அப்படின்னு ஆட்டோக்காரன். தாத்தாவை கொண்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்னு சொல்லி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆட்டோ அனுப்பிச்சுடுவோம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து 3/4 மணி நேரம் கழித்து வீட்டிலேருந்து ஃபோன் வரும். தாத்தா ஒன்றும் சாப்பாட்டுக்கு வரலையே, என்ன பண்ணுதாங்க? என்ன நாங்கள் அனுப்பிச்சு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு, என்ன 3/4 மணி நேரம் கழித்து தாத்தா வரலையேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அது அந்த ஆட்டோக்காரனை கூப்பிட அவன் எங்கே கொண்டு போய் இறக்கி விட்டான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாலாம் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் மாமாலாம் தேடி கீழி அந்த ஆட்டோக்காரனை ஸ்டாண்டில் போய் பிடிச்சி, என்னப்பா காசு கொடுத்தானப்பா அனுப்பிச்சா கொண்டு போய் வீட்டில் விட்டுருன்னு. நீங்கள் சும்மா இருங்க உங்கள் தாத்தனை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னென்ன அந்த ஒர்ஷா போட்டு இப்படி தாண்டி இப்படி வந்த உடனே மெயின் ரோட்டில் நிறுத்துறா அப்படின்னு ஆட்டோக்காரன் நிறுத்தி, ஏண்டா நான் எனக்கு கால் நல்லா தான் இருக்கு, நான் நடந்து போக மாட்டேன், கொண்டாட அந்த காசை அப்படின்னு அந்த காசை வாங்கிட்டு நான் நடந்து போய்க்கிறேன் போ அப்படி இப்படி இங்கேருந்து இங்கே தானே வந்திருக்கு, இது காசு வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் இந்த பேர குழந்தைகளுக்கு எங்கள் அத்தை அவங்க மாமார் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் காய்கறி அது பச்சை மிளகா அது கருவேப்பிலை அது இதுன்னு என்னென்னலாம் வேணுமோ அந்த துண்டில் போட்டு கட்டிக்கிட்டு சாவகாசமாக அப்படி நடப்பார். ஸோ எப்படியெல்லாம் வாழ்க்கையை வந்து வசதியெல்லாம் இருந்து கூட எல்லாம் இருந்து கூட கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு நினச்சாரு பாருங்க எங்கள் தாத்தா. அது பெரிய சமாச்சாரம். அப்புறம் அனாவசியமாக செலவு பண்ணாமல் சிக்கனமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை மாதிரி வாழ்ந்தார் பாரு. அதனால் இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்ட எங்கள் தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் வந்து என்னுடைய
ஒரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நாங்களாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க முன்னுதாரணமாக இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிவிட்டு இப்போ நம்ம காரசாரமான விவாதத்துக்கு போகலாம். முதல்ல வந்து யார் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? குடும்பத்தில் அதிக செலவாளி யார், கணவனா மனைவியா? கணவனே அதிக செலவாளி அப்படின்னு சொல்லி முதலில் பேசுபவர் சிவகாசி சசிகலா அவர்கள். நாம் முதல் தலைமுறை, தாய் தந்தை இரண்டாம் தலைமுறை, தாத்தனும் பாட்டியும் மூன்றாம் தலைமுறை, பூட்டனும் பூட்டியும் நான்காம் தலைமுறை, ஓட்டனும் ஓட்டியும் ஐந்தாம் தலைமுறை, செய்யோனும் செய்யோளும் ஆறாம் தலைமுறை, பரனும் பறையும் ஏழாம் தலைமுறை. இப்படி பரம்பரைக்கே பெயர் வைத்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி, ஃபாஸ்டா ஓடுனா அது குதிரை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மக்கள்னா அது எங்க மதுரை. ஒரு சினிமா படம் கூட நல்லா ஓடிச்சா அப்படின்னு முதல்ல கேட்பாராம் எம்ஜிஆர். எங்கே கேட்பாராம்? மதுரையில் எத்தனை தேட்டரில் நம்ம படம் ஓடுது, அது எத்தனை நாள் ஓடிச்சுனா தான் அது தமிழ்நாட்டுக்கே சக்ஸஸ்ன்னு சொல்லுவாராம். அப்படிப்பட்ட மதுரை மக்களை நேற்று கூட எனக்கு மதுரையில் தூரல் நின்று போச்சு, ஒரு ரெக்கார்டு பிரேக்கு. தலைவர் புரட்சி தலைவர் படத்துக்கு அப்புறம் உங்கள் படம் ரெக்கார்டு பிரேக்குன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக சொல்லுவாங்க. இப்போ மதுரை மக்களை பாராட்டியாச்சு, நடுவரை பாராட்டிட்டு தான் பட்டிமன்றத்துக்குள்ளே போனால் அதான் மரபு. சரிங்களா சார்? நக்கலா பேசுனா அது சத்யராஜ், நக்கலா பேசுனா அது சத்யராஜ், நல்ல இயக்குனர்னா அது எங்கள் பாக்கியராஜ். லீடு எடுக்கிறாங்க, அவங்க சைடுக்கு தீர்ப்பு வரணுங்கிறனால இங்கிருந்தே லீடு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிதான் இல்லை சார். பருப்பு சாப்பிட்டா சத்து, பள்ளிக்கூடம் போய் படித்தா அது சொத்து, பாக்கியராஜ்னாலே தனி கெத்து. நடுவர்களே, இப்போ கணவனா மனைவியான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. யார் அதிகம் செலவழிக்கிறாங்க அதான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லட்டுமா? தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வாங்கினா அது மனைவி, தாலி கட்டிட்டமேனு வெங்காயம் உரிச்சா அது கணவன். ஹோட்டல் போறீங்க, ஸ்பூனால சாப்பிட்டா நல்லதா, கை தள்ளி சாப்பிட்டா நல்லதா? கையை கழுவிட்டு முதல்ல சாப்பிடணும், இதில் சாப்பிட்றாங்க. இந்த கவுண்டர் ரெண்டாவது ஸ்பூனுங்கிறது நம்ம கலாச்சாரம் மாட்டில. கை தள்ளி சாப்பிட்டா நல்லதா, ஸ்பூன்ட்ட சாப்பிட்டா நல்லதாக்கு பதில் என்ன தெரியுமா? உழைச்சி சாப்பிட்டாதான் அது நல்லது. உழைச்சி சாப்பிட்றது யாருன்னா எங்கள் மனைவிகள். இதுதான் நான் வந்து அடிக்கடி குறைப்பட்டுக்குவேன். என்னென்னா, கடவுள் எல்லாமே கரெக்டாக படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுள் தப்பாக தான் படைச்சிருக்காரு, எதையும் கரெக்டாக படைக்கல. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் சுயமாக உழைச்சி அதில் அவன் சாப்பிட்டா தான் அவனுக்கு ஜீரணமாகும், இல்லைன்னா வயிற்றாலையும் வாயாலையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி படைச்சிருந்தான்னா எவனா தப்பு பண்ணுவானா? கரெக்ட். இந்த உலகத்தில் குடும்ப பங்காளி தகராறு வருமா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணுவானா? எவனா? ஏன்னா எப்படி ஏமாற்றி சாப்பிட்டாலும் அது நமக்கு கீழே போயிடும், இல்லைன்னா மேலே போயிடும்னு சொன்னால் உழைச்சே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. கடவுள் ஏன்டா இப்படி படைக்கல? எதுக்கு? அவர் என்ன பாரு, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு அவரை கும்பிட்ற மாதிரியே அவர் படைச்சதா சொல்கிறாங்க. அது இல்லை, தப்பாக இருக்குது இந்த கான்செப்ட்னே சொல்லிக்கிட்டு. நீங்கள் மனுஷனா புருஷனா? மனிதத்தன்மை உள்ள புருஷன். அழகு அழகு. ஆனால் அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா சார்? மனுஷனுக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் அவன் மனுஷன், தப்பே பண்ணால் மன்னிப்பு கேட்டால் அவன் தான் புருஷன். அதாவது இதிலிருந்தே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. நடுவர் அவர்களே, சின்ன வீடு என்ற படம் எடுத்து ஆண்களுடைய பெரிய மனதை காட்டின உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியமே இல்லை, இல்லையா? ஆண்கள் செலவழிக்கிறாங்களா, பெண்கள் செலவழிக்கிறாங்களா, கணவன் செலவழிக்கிறாரா, மனைவி செலவழிக்கிறான்ற கேள்வியில் முதல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். நாங்களா சரக்கடிக்கிறோம், நாங்களா தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் குப்பரை கிடக்கிறோம், நாங்களா சம்பாரிச்ச காசை பூரா டாஸ்மார்க்கு பச்சை கடைக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். இல்லைம்மா, அன்னைக்கெல்லாம் தள்ளாடி ஹலோ, இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இது கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ நடுவில் பேப்பர்ல எல்லாம் பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. எனக்கு அப்படியே தலை சுத்துது, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கலாச்சாரம் வந்து இப்போ கலாச்சாரம் மாறிக்கிட்டு வருது சார். அதை பற்றி நான் சொல்லலை. பேப்பரில் தீபாவளி முடிஞ்சவொடனே எப்படி வரும், எப்படி தலைப்பு செய்தி வரும்? 14,000 கோடிக்கு குடித்த எங்கள் ஆண்கள் சந்தோஷமா இருக்காங்க. எங்கேயாவது 18,000 கோடிக்கு பட்டுச்சேலை வாங்கின பெண்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு வந்திருக்கா? அது நான் சாட்சியோட சொல்லுவேன்.
நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லங்க பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, 9:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தர் மட்டமெல்லாம் கிடக்கிறாரு, மூஞ்சி பூரா வாந்திங்க. ஒரு நாய் வந்து நக்குது. நம்மால் நாய்கிட்ட சொல்கிறான், ஷர்ரோ, பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டு, ஷர்ரோ ஏன் மாமாவுக்கு ஒரு பக்கமாக தொடக்கிறேன், இந்த பக்கம் வந்து தொட. நக்கிறது நாயின்னு அவருக்கு தெரியலை. அதில் இவங்க அப்படியே குடும்பத்தில் செலவு இல்லாமல் சிக்கனமாக இருக்காங்களாம். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. யாராவது அப்பா கையில் கொடுத்து போடுன்னு சொன்னாங்களா? பெண்கள் நல்லா கை தட்டுங்கக்கா. உங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. உங்கள் வீட்டுக்காரரு டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தால் உங்கள் மேலே பாசமாக இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தால் பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் நோட் பண்ணுங்க. இல்லை கொடுக்கறதெல்லாம் சரி. இப்போ கொடுத்தோன்னே இப்போ நிறைய பேர் எங்கே அப்படின்னு சொன்னோம்னா ஊர் பூரா எங்கே பார்த்தாலும் பியூட்டி பார்லராக பெருகிட்டு இருக்கு. சார் பெண்களுக்கு மட்டும்தான் பியூட்டி பார்லர் இருக்கா? நான் இதை கடுமையாக எதிர்க்கிறேன். இல்லைங்க, எங்களுக்கு ஹேர் கட்டு அது இது இவ்வளோதான் இருக்கோ ஒழிய பியூட்டி பார்லருங்கிறது வந்து எங்களுக்கு இல்லை. நடுவர் ஏன் தாடி வச்சிருக்காரு தெரியுமா? நடுவர் ஏன் தாடி வச்சிருக்காரு தெரியுமா? என் காதலி முத்தமிட்ட இடத்திலே சூரியன் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறார் ஒரு தாடி. அதற்கு காரணம் ஒரு லேடிக்காக செலவழிக்கிறது பூரா தாடி. தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணணும் வைங்களேன், ஒரு ஆண் மகன் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணணும் வைங்களேன், அவன் தான் செலவழிக்கிறோம். நாங்களா செலவழிப்போம்? நான்லாம் எவ்வளோ விவரமான ஆள் தெரியுமா அக்கா? எங்கள் அத்தான் என்னைய பார்த்து 2000 கவிதை எழுதினார். சும்மா 1-2 இல்லை, கவிதையாக எழுதி தள்ளுறாரு. முன்னாடி வேறு நல்லா கவிதை எழுதுவார். தேவயானி மாதிரி இருக்கடி, தேவயானி மாதிரி. இப்போ சொல்கிறார் தேவயானி இப்போ உங்கள் அப்பா வீட்டுக்குங்கிறாரு. 2000 கவிதை எழுதி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? 2000 கவிதையும் வாங்கி புக்காக போட்டு ஒரு 2 லட்சம் பிரதி எடுத்து 1 லட்ச ரூபா அவருக்கு கொடுத்தேன். கவிதை உங்களுக்கு தான் எழுதுனாங்க? எனக்கு தான் எழுதினாரு. ஏன் சார்? எப்பவுமே 2000 சொல்றீங்க. எப்பவுமே பெண்கள் குண்டா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பெண்கள் குண்டாக இருக்கலாம், ஆனால் மண்டாகத்தான் இருக்கக்கூடாது. பெண்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கோம். ஒரு ஆம்பளை பொண்டாட்டி சொல்றத பூரா கேட்குறான், ஒரு கணவன் மனைவி சொல்றதெல்லாம் கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அவ தான் சிக்கனவாதி, அவ தான் அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வச்சு உங்களோட அஞ்சாத காலத்துலையும் செலவழிப்பா இல்லையா? அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வைக்கிறது யாருக்கா? இவங்களா? நம்ம தான். நாங்கள் பட்டெடுப்போம், நகை நட்டு எடுப்போம். அதெல்லாம் எது தெரியுமா? அதெல்லாம் சேமிப்பு. நீங்கள் ஐயோன்னு கஷ்டப்பட்டு வந்து உட்காரும் போது அதை நாங்கள் கொடுப்போம். ஒன்றும் இல்லைங்க, எங்கேயும் போவேன். நான் என் வீட்டுக்கே வாங்குங்க, என் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே பாதி பாதி. எப்படி தெரியுமா? அவர் துவைப்பார், நான் உடுத்திக்குவேன். அவர் சமைப்பார், நான் சாப்பிடுவேன். கடிச்சா மிளகா காரம், அடிச்சா அவ தான் தாரம். தாரத்தை போய் நீங்கள் எங்கேயாவது குறை சொல்ல முடியுமா? சரக்கு அடிக்க வேண்டியது, எங்கேயாவது ரோட்டில் கிடக்க வேண்டியது. யாராவது பஸ்ஸில் படிக்கட்டில் ஒழுங்காக போகிறாங்களா சார்? பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸு படிக்கட்டில் இந்த கணவன் பூரா தொங்கிக்கிட்டே போகிறான். உள்ளே இருக்கிற ஒரு மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. எருமை மாடு உள்ளே வாடா அப்படின்னா அதுக்கு பையன் சொல்கிறான், எருமை மாடு உள்ளே வந்தால் பசு மாடு பஞ்சர் பரவாயில்லையா? நக்கல் பிடிச்ச ஆளுங்க. 7 மணிக்கே வந்து இறங்கிட்டேன் பட்டிமன்றத்துக்காக. ஒரு 8 வயசு பையன் என்னை பார்த்து சொல்கிறான், மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்ருக்கான்டா, அது நம்ம ஊருக்கே வந்திருக்குடா. பஸ்ஸு போகிற வர இடத்துல குறுக்க மறுக்க ஓடுறாங்க. ஏன்டா குறுக்க மறுக்க ஓடுறியா? எங்கேருந்துடா வாரேன்னு. எங்கள் அம்மா வவுத்துலேருந்து வரேங்கிறாயா? இவன் வளர்ந்து ஒரு கணவனாகி அவனை வச்சு மேய்க்கிறது நாங்கள். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து 35 பவுன் நகை போட்டு விட்டாங்க. 35 பவுன் நகை 6 மாதத்தில் எல்லாத்தையும் என் புருஷன் காலி பண்ணிட்டாரு. கடைசியாக ஒரு கம்மல் தான் இருந்துச்சு. 6 மாதமாக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போனால் நகை எங்கன்னு கேட்பாங்கன்ட்டு எங்கள் அம்மா தேடி வந்துட்டாங்க. பிள்ளைய காணமே, ரொம்ப நாளாக வரல, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்க. அந்நேரம் பார்த்து சப்புன்னு அரைஞ்சிட்டாரு. காதுலேருந்து ரத்தம் வருது. வெளியில் போயிட்டாரு. எங்கள் அம்மா வந்து பார்த்தோன்னே என்னடி அடிச்சிருக்க அப்படி ரத்தம் வருதுன்னு கேட்கல. எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? அடி பாதகத்தி, 35 பவுன் நகை போட்டேன், மூலியாக இருக்கேடின்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் மூலியாக இருந்தாலும் தாலியோடு இருக்கேம்மான்னு சொன்னேன். நகையோட அருமை அதுலேருந்து சேர்த்து இன்னைக்கு நான் என் பொண்ணுக்கு 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கேங்க. 50 பவுன் நகை போட்டிருக்கேன். எல்லாம் என்ன? எங்களோட சேமிப்பு. நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாரிச்சு வந்தாலும் அதை செலவழிச்சிடுவீங்க. கழுதை இருக்குது பார்த்தீங்களா சார்? கழுதை அது முன்னாடி ஒரு 500 ரூபா தாளை காட்டுங்க, லபக்குன்னு திருட்டு போயிடும். இந்த புருஷங்களும் கழுத மாதிரி தான். வாங்குற சம்பளத்தை சாப்பிட்டு போயிடுவாங்க. கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தா அதை நாங்கள் சேர்த்து வைப்போம். சிக்கனமாக இருந்து சேர்க்கறது யாருன்னா நாங்கள். தேவையில்லாமல் செலவழிச்சா அது நீங்கள். அதை நீங்கள் எல்லார் குடும்பத்துலையுமே பார்க்கலாம் சார், எல்லார் குடும்பத்துலையுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னு வைங்களேன், நாங்கள் எப்படி விருந்தாடி வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு பார்ப்போம் இல்லையா? ரொம்ப முக்கியமான விருந்தாடினா சாப்பாடு போடுவோம். சுமாராக முக்கியமான விருந்தாடினா நாங்கள் காஃபி கொடுத்து அனுப்பிடுவோம். ஆனால் நீங்கள் வாடா மச்சான் ஒரு கட்டிங் போடுவோம். சம்பளமே அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. உங்கள் குடும்பமே கட்டிங்காக போயிருமே. என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா?
ஒரு ஆண்மகன் குடிச்சு போட்ட பாட்டில் கீழே பேசிச்சுங்க, கீழே விழுந்த பாட்டில் பேசிச்சு, அண்ணே அண்ணே இன்னைக்கு ஒன்னால நான் காலி, நாளைக்கு என்னால நீ காலி அப்படின்னு சொல்லுச்சுன்னா எவ்வளவு சேதார குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ ரூபா சம்பாரிச்சாலும் சேர்த்து வைப்பார்கள் பெண்கள். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், பெண்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அது எக்ஸப்ஷன் கேஸ்னே வச்சுக்கோங்க. அப்படி செய்யறாங்க. ஆமா, பெண்கள்னா பெண்கள் எல்லாருன்னு சொல்ல, இப்போ சமீபத்தில் பத்திரிகையில் அந்த லெவலுக்கு கீழே வந்துட்டாங்களே அப்படின்னு கஷ்டமா இருந்தால் நடுவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நீங்கள் என்னவா இருக்கீங்க? என்னவா இருக்கீங்க? டைரக்டராக இருக்கீங்க. சாரு தமிழ் ஆசிரியர், அவர் பேராசிரியர். அன்னலட்சுமி மாப்பிள்ளை வந்து கம்பெனி வச்சுருக்காரு, கம்பெனி ஓனராக இருக்கார். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் என்னவா இருக்கார் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கார் எனக்கு புருஷனாக இருக்கார். என்ன வேலை சொன்னாலும் கேட்பாருங்க, என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும், அதுக்கு பேர் தான் புருஷன். பார்த்துருக்கீங்களா? போன வாரம்க்கா வேலைக்காரி கட்டியிருக்கிற சேலையை ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தார். வேலைக்காரியும் பார்த்தாரு. நான் கடுப்பாய், என்ன வேலைக்காரியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன இல்லடி, அந்த சேலை சூப்பராக இருக்குது, இது மாதிரி உனக்கு ஒன்று வாங்கலான்னு நினைக்கிறேன்னாரு. நான் சொன்னேன் 6 வருஷம் நான் கட்டிட்டு பழசாயிடுச்சேன்னு வேலைக்காரிக்கு நேற்று தான் கொடுத்தேன். இதில் ஆண்கள்லாம் எதுவுமே செலவழிக்காத ஆளுகள் நீங்கள் எப்படி பேசுவீங்க? நிறைய ஹோட்டல்ஸ் ஏங்க இவ்வளோ உருவாயிருக்கு? மனைவி குத்துக்கல் மாதிரி சமைச்சு வீட்டில் வைக்கிறோம்லங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட யாருங்க ஹோட்டலில் போய் அதிகம் சாப்பிட்றா? பெண்கள் சாப்பிட்றோமா, ஆண்கள் சாப்பிட்றோமா? கை தட்டுங்கக்கா. பெண்கள்லாம் என்ன சாதாரணவங்களா? ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை, எங்கள் பெண்களால் ஆகிறது. தாய்மை இல்லை என்றால் தலைமுறைகள் இல்லை, பெண்மை இல்லை என்றால் பிரபஞ்சமே இல்லை. உண்மைதானே சார்? இப்போ நீங்கள் கணவனுக்கு பேச வரீங்களா? நான் ஒரு ரெண்டு செய்தி சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். சங்க காலத்திலிருந்தே மனைவின்ற ஒருத்திக்கு பல அவதாரம் எடுக்கிறான்னு சங்க இலக்கியத்தில் 62 பேர் இருக்குது. துணைவி, தடாகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையிருமகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டால், சாணி, சீமாட்டி, சூரிய, யசோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், நாச்சி, பறவை, பெண்டு, ஆமினி, ஆட்டி, அகமுடையால், ஊழ்துணை, வினைத்தக்கால், குழி, வல்லபி, ஆயந்தி, ஊடை என்று 62 பேர்கள் இருக்கு. இதுல எல்லா பேரை விட சாணின்னு ஒரு பேர் வருது சார். ஏன் தெரியுமா? பெண்ணை சாணின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? வீட்டு வாசலை சாணி வச்சு மொழுகி கோலம் போட்டு அந்த சாணியை பிடிச்சி வச்சு அது மேலே ஒரு பூசணிப்பு வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அதுதான் கொரோனா வராமல் இருக்கக்கூடிய நாசி கிருமினி. அந்த சாணி மாதிரி பெண் வீட்டுக்குள்ள ஒரு நோய் வராமல் காப்பானா அவ தான் மனைவி, இல்லையா? நடுவர்களை இதெல்லாம் விடுங்க. நீங்கள் தீர்ப்புக்காண்டி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பட்டினத்தார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இல்லையா? எல்லாவற்றையும் துறந்து போனவர். அதில் ஒரு பாட்டு வரும், ஒருமட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பில் பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு நுனித மீது கலந்து பனியிலோர் பாதி சிறுதுளை மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு. அது பெரிய பாட்டு. அப்படியே வந்துட்டு வரும். எப்படி வரும் தெரியுமா? மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவெளி கொண்டு சூழியும் எரிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது புறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி. எப்படி ஆண்மகன் என்ன பண்ணுவானா, சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்து வளர்ந்த கதையை சொல்லுவாங்க. அது 2.25 நிமிஷம் அந்த பாட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவெளி கொண்டு சூரியன் எழுந்து எங்கே போகிறாலும் அவளை பார்த்து ஒரு பூவை கொண்டு எரிஞ்சு மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி. எத்தனைலாம் சேர்த்து வச்சானா அத்தனையும் கொடுத்துட்டு வந்துடுவானா. அதுதான் பட்டினத்தார் சொல்றாரு, பெண்ணை கண்டால் அத்தனையும் செலவழிக்கக்கூடியவர்கள் கணவன்மார்கள், ஆனால் எதற்கும் அசையாதவர்கள் பெண்கள்ங்க, எதற்கும் அசையாதவர்கள் மனைவி. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனை கூட்டல் விளங்க வைப்பவர். ஒரு மனையை விளங்க வைப்பவர்னா அவங்க தான் மனைவிமார்கள். அவர்களால் தான் குடும்பம் செழித்து வளர்கிறது. குடும்பத்தில் அதிக செலவம் நீங்கள் செலவழித்தாலும் கூட அஞ்சரப்பட்டி என்ற ஒரு அருமையான விஷயத்திலே பணத்தை சேர்த்து வைத்து தன் பிள்ளைகளுக்காக தான் பட்டினி கூட கிடப்பவள் மனைவி என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்தனை மக்களையும் வணங்கி இத்தனை கைத்தட்டல் கொடுத்த, உண்மையிலே நான் ஒரு 4000 மேடை பேசியிருக்கிறேங்க. அதுக்கு 5000 பஸ்ஸில் போயிருக்கேன், 6000 ட்ரெயினில் போயிருக்கேன், பஸ் இல்லாமல் மண் லாரியில் ஏறி போயிருக்கேன், 12 வெளிநாடு ஃப்ளைட்டில் போயிருக்கேங்க. நான் போனப்பெல்லாம் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகலை, பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகலை, ட்ரெயின் பஞ்சர் ஆகலை. நான் கூட நினச்சேன் டெய்லி ஒரு பெருமாள் கோயில் வாசலில், மாரியம்மன் கோயில் வாசலில் பேசுகிறோம், அதனால் அந்த தெய்வம்லாம் காத்திருக்குன்னு. இல்லைங்க, என்னுடைய மதுரை மக்கள் கைத்தட்டல்களுக்காகத்தான் என் உயிர் இதுவரை காத்திருக்கிறது என்று சொல்லி
செல்லை நோண்டி நேரத்தை வீணடிப்பதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், நாடு குழு குழு என்று இருக்கும் என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய். என்றும் மார்க்கண்டேயன் சினிமாவில் சிவகுமார் சார் இருக்கார். அவர் ஒரு 100 பூவை எப்பவும் சொல்லுவார் மூச்சு விடாமல். அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படிங்கிறத சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ பேசுவீங்க அப்படின்னு, ஆனால் இவ்வளவெல்லாம் இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான, ஏன்னா இதெல்லாம் அதுக்கான படிப்பு இருக்கணும், அதுக்கான டைம் எடுத்து படிக்கணும். சும்மா ஏதோ பேசணுங்கிற மாதிரி இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்தபடியாக மனைவியே அதிக செலவாளி அப்படின்னு சொல்லிட்டு பேச வருபவர் மரியாதைக்குரிய சென்னை தமிழ்நெஞ்சன் அவர்கள். இந்த புத்தாண்டு தினத்தில் வசந்தம் உங்களுக்கு பிறக்கட்டும், அது வசந்த தொலைக்காட்சி மூலமாக பிறக்கட்டும். மிகப்பெரிய நடிகர் எம்ஜிஆர் சகாப்தம், அந்த நடிகர் வாயால், அந்த மகான் வாயால், அந்த சகாப்தன் வாயால் என் வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவருக்கு பாக்கியம் வேண்டும். அந்த பாக்கியமும் வாரிசு கிடைத்தது, அது பாக்கியராஜ் அவர்களுக்கே கிடைத்தது. நடுவர் அவர்களையும் வணங்கி, அதிகம் செலவழிப்பது கணவனா மனைவியா? நீங்கள் போனுக்கு கொடுக்குற மரியாதை கூட புருஷனுக்கு கொடுக்குறது இல்லை. உங்கள் பாணியிலே சொல்கிறேன். அழகர் கோயிலுக்கு ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் அழகர் கோயில் நினச்சிக்காதீங்க. கோயிலேருந்து வெளியே வந்தாங்க, வழக்கம் போல் செருப்பு போட்டாங்க, செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு புருஷன் கையை பிடிச்சி பேசிகிட்டே போகிறாங்க. அழகர் கோயிலேருந்து அந்த மல்லாடி வரவங்க வந்துட்டாங்க, பின்னாடியே ஒருத்தன் பதுங்கி வரான். இந்த அம்மா திரும்பி பார்த்து, யோ நானும் அழகர் கோயிலேருந்து பார்க்குறேன், நான் பின்னாடியே பதுங்கி வரேன் என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொன்னான், அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஃபோன் பேசுகிற கவனத்தில் என் பொண்டாடி செருப்பை மாற்றி போட்டு வந்துட்டீங்க. இந்த செருப்போடு நான் வீட்டுக்கு போகலாம், என் பொண்டாட்டி என்ன சேர்க்க மாட்டா, தயவுசெய்து செருப்பை கொடுத்துருங்க. நான் இப்போ தான் இந்த அம்மா புருஷனை பார்த்து, யோ செருப்பை மாற்றி போட்டேன் கேட்கக்கூடாதா அப்படின்ச்சு. அப்போ அவன் சொன்னான், நான் புருஷனே இல்லை, நீ ஃபோன் பேசுகிற கவனத்தில் என்ன கையை பிடிச்சி வலிச்சுன்னு வந்துட்டேன். ஆமாம், எனக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் கூடவே வந்துட்டேன் அப்படின்னா. ஃபோனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட புருஷனுக்கு கொடுக்கல, அவருக்கு செலவு பண்ணுவாங்களாம். 6 வருஷமாக கட்டின புடவை தூக்கி அவன் கூட்டுக்காரு வேலைக்காரி கொடுத்தாரான். சசிகலா, புடவை முக்கியம் இல்லை, கட்டுற ஆள் தான் முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோ, புடவை முக்கியம் இல்லை, கட்டுற ஆள் தான் முக்கியம். ஆமாம், அந்த மாதிரி சொல்ல அப்படியே சிக்கனப்படுத்துறாங்களாம். ஏங்க, எனக்கு ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணுறதுக்கு 150 ரூபா தான். முடி வெட்டி ஷேவ் பண்ணுறதுக்கு 150 ரூபா. என் பொண்டாட்டி புருவ முடியை பிடிக்கிறதுக்கு 750 ரூபா. நான் 6 முறை முடி வெட்டுவேன். அந்த 750 ரூபாய்க்கு நான் 6 முறை முடி வெட்டுவேன். புருவம் அது எப்படிமா புருவ முடிவு, அது ஸ்கேன் பண்ணி போடணுமா அந்த புருவ முடியை, அதுக்கு 750 ரூபா. யார் செலவு பண்ணுறது, யார் சிக்கனப்படுத்துறது? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பொண்ணு யார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பொண்ணுக்கு மட்டும் தான் மேக்கப் போட்டுருப்பாங்க செலவு பண்ணி. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போய் பாருங்க, 82 வயசு கிழவி மேக்கப் போட்டு நிற்குது. ஐயரே கன்ஃபியூஷன் ஆகிடுறாரு, இல்லை யார் பொண்ணுன்னு தெரியாமல் மொத்த செலவையும் பண்ணி விட்டுட்டு, எந்த இடத்துலையாவது நீங்கள் செயினை பிடிச்சின்னு ஓட்டான் அரசன் போயிட்டான் திருடன் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துலையாவது ஆம்பளை போடுங்க மோதிரத்தை திருட முடியும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? சிக்கனமாக வாங்கின மோதிரம் அதை கஷ்டப்படக்கூடாதுதான் கையில் கைட்ட முடியாத போட்டுட்டு இருப்பான். இதுதான் ஆம்பளை. ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு, ஒரு அம்மா டைவர்ஸ் கேட்குது, டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் அவன் வாழ மாட்டேன் அப்படின்னு. இவன் புருஷங்காரன் அப்படிக்கிறான். சரி டைவர்ஸ் கொடுத்துருங்கட்டான் புருஷங்காரன். ஜட்ஜி கேட்டார், நீங்கள் டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சம்பளத்தில் பாதி அந்த அம்மாவுக்கு மாதம் கொடுத்துருந்தாரு. அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜட்ஜி கேட்டேன்டா, அவன் பாதி சம்பளத்தை அவளுக்கு கொடுக்கணுன்ற சிரிக்கிறியா? 32 வருஷமாக மொத்த சம்பளத்தை அவளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன், இன்னொரு 10 வருஷமாவது நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அவங்க தீபாவளி முடிஞ்சு பாருங்கள், 14 கோடி கொடுத்தார்கள், 18 கோடி கொடுத்தார்கள், ஏதோ குடிச்சான் போனா விட. ஆனால் அதே தீபாவளி முடிஞ்சு 3ஆவது நாள் போலீஸில் பாரு வீட்டு பண்டு போட்டு மொத்தம் ஏமாற்றி போயிட்டான். அவன் பாட்டுக்கும் டிவியில் பேட்டி கொடுக்குது, நகையாக கொடுத்து சேர்த்து வச்சவங்க. 1க்கு 3னா தெரியவானா? 1க்கு 3னா நாமன்னு அர்த்தம். நான் பாக்கியராஜ் சார் கொஞ்சம் வில்லங்க பிடிச்சால் தான். நான் கோயிலுக்கு போனேன் ஒரு வாட்டி. ஐயர் கேட்டார், நீங்கள் சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமானார். நான் சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன். நீங்கள் சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரம் பண்ணார். அதான் ஏன் சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன். ஐயர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தார். நீங்கள் பட்டக்காரா நாமக்காரனார். ஓ, இதை முதலே கேட்க வேண்டியதானே, எங்கள் தாத்தா பட்டக்காரன், எங்கள் அப்பா நாமக்காரன். ஐயர் அப்படி கன்ஃபியூஷன் ஆகிட்டார். அது எப்படி ஒரே குடும்பத்தில் பட்டக்காரன் நாமக்காரனார்? எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை மாதிரி பட்ட சாரம் வைத்தார், அவரை பட்டக்காரனுவாங்க. எங்கள் அப்பா எவங்கிட்ட கடை வாங்கலாம் நாம தான் மூடு வர, அவள் நாமக்காரனுவாங்க அப்படின்னு. சிக்கனம் என்ன சிக்கனம்? நீங்கள் சிக்கனம் பண்ணி வளர்க்குறது நாங்கள் தெரியுமா உங்களுக்கு? சேமித்து வைக்கிறது நாங்கள். இடம் வாங்கினா பொண்டாட்டி பேரில் வாங்குவோம், கடன் வாங்கினா தான் பேரில் வாங்குவோம். நீங்கள் இடம் வாங்கினாலும் உங்கள் பேரில் வாங்கிக்கிறது, கடன் வாங்கினாலும் உங்கள் பேரில் வாங்கிக்கிறது. அப்புறம் கண்ணீர் விடுறது புடின்னு போயிட்டானே. எவனோ ஒரு கவிஞர் எழுதி போயிட்டான், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடுன்னு. எவனோ ஒருத்தன் அது புரிய எவனோ எழுதுனானா? நீங்கள் மொத்தத்தையும் செலவு பண்ணிங்கன்னு அவனுக்கு தெரியும். மொத்த காசையும் பியூட்டி பார்லர் விட்டுட்டு பியூட்டி பார்லர் அழிஞ்சு நிற்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்கானா நாய் நக்கு தான்.
அவனாச்சும் குடிச்சிட்டு இருந்தால் நாய் நக்குது. நீங்கள் பியூட்டி பார்லர் போனால் அந்த வெள்ளரி பிஞ்சு கண்ணில் போட்டு ஒரு அம்மா வெளியே போயிடுச்சு, பியூட்டி பண்ணுற பொண்ணு. மூஞ்சில் வந்து அந்த வெண்ணெய் ஃபேஷியல் போட்டுருக்கு, போட்டு கதவு முடியல போன் வந்து அந்த அம்மா வெளியே போயிடுச்சு. அந்த பியூட்டிஷியன் கதவு கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு, உள்ளே அந்த வெளியே அந்த நாய் உள்ளே போயிடுச்சு. இந்த அம்மா போகும்போது சொல்லிட்டு போகுது, 4 மணி நேரம் கண்ணை திறக்கூடாது மேடம். அப்புறம் தான் வந்து வழி பண்ணிட்டு போச்சு. நாய் உள்ளே வந்து எட்டி பார்த்து உள்ளே ஒன்றும் இல்லை, அந்த போய் படி மேலே ஏறி நாய் அப்படி நாக்கில் போட்டு அதை வலிக்குது. இந்த அம்மா சொல்லு கண்ணை மூடிட்டு, காலவர் கழிச்சு தான் வழிப்பேன்னு சொன்னீங்களே மேடம், இப்பயே வந்து வலிக்கிறீங்களே மேடம். பியூட்டி பார்லருக்கு காசை கொடுத்துட்டு நக்கிறது நாயான்னு தெரியாமல் உட்காந்து செலவு பண்ணி உட்காந்துக்கிறீங்க. எங்களை போய் நீ செலவு பண்ணி கேட்குறீங்க? எங்களை போய் செலவு பண்ணுறீங்க? எதையும் சிக்கனப்படுத்துறது நாங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீபாவளி பண்டிகை எல்லாருக்கும் எடுத்துட்டான் புருஷன். மதுரை சந்தைக்கு போயிட்டு பொண்டாட்டிக்கு எடுத்துட்டான், அம்மாவுக்கு எடுத்துட்டான், தங்கச்சிக்கு எடுத்துட்டான். அவனுக்கு காசு இல்லை. தெருவோரமாக வந்தால் ஒரு பேண்ட் கடையை பார்த்தான், எவ்வளோ பேண்ட்? நான் சட்டை உனக்கிட்ட புதுசு ஒன்று இருக்குது. சட்டை பேண்ட் எவ்வளோங்கண்ணா? சார் பேண்ட் 40 ரூபா தான், ஆனால் பேண்ட் உங்களோட 2 இன்ச்சு அதிகமாக இருக்குது, 2 அடி கட் பண்ணிங்கன்னா நாளைக்கு தீபாவளிக்கு பேண்ட்டை போடலாம்ண்ணா. இவன் டைலரு, இவன் பொண்டாட்டியும் டைலரு, இவங்க ஆத்தாலும் டெய்லரு, அவன் பொண்ணும் டெய்லரு. நம்ம கூட தான் 4 டெய்லர் இருக்கு, வீட்டுக்கு பேண்ட்டை வாங்கிட்டான். பொண்டாட்டிகிட்ட சொன்னான், அந்த பாரதி பேண்ட்டை 2 அடி கட் பண்ணி தைச்சி கொடுறீன்னா. எதுக்கு? உங்கள் ஆத்தா என்ன பண்ணுறா? அவளை போய் தைக்க சொல்லி அப்படின்ட்டான். அவளை போய் கேட்டான். அவன் சொன்னா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா? போட்டான். அவளும் போயிட்டான். பொண்ணு போய் கேட்டாம்மா, 2 அடி கட் பண்ணி தைச்சி கொடுமா அப்பாவுக்கு. போப்பா, நான் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பணும்பா. அவன் போயிட்டான். இவன் தான் டெய்லர் ஆச்சே. 12 மணிக்கு எந்திரிச்சான், கத்திரிக்கோள் எடுத்தான், கட் பண்ணால் பேண்ட்டை வச்சு படுத்துட்டான். 1:45 மணிக்கு அவன் பொண்டாட்டி எந்திரிச்சா. 1000 இருந்தாலும் நம்ம அத்தான், நாளைக்கு தீபாவளிக்கு பேண்ட்டு போட வேணாமா அப்படின்னு கத்திரிக்கோள் எடுத்தா, கட் பண்ண வச்சா. 3:45 மணிக்கு அவங்க அம்மா எந்திரிச்சா. 1000 இருந்தாலும் என் புள்ள, நாளைக்கு பேண்ட்டு போட வேணாமா, கத்திரிக்கோள் எடுத்தா கட் பண்ண வச்சா படுத்தா. விடிகாலில் 4:45 மணிக்கு அவள் பொண்ணு எந்திரிச்சா பாத்ரூம் போகிறதுக்கு. 1000 இருந்தாலும் எங்கள் அப்பா, நாளைக்கு பேண்ட்டு போட வேணாம், கத்திரிக்கோள் எடுத்தா கட் பண்ண வச்சா. காலையில் அவன் குடிச்சிட்டு பேண்ட்டு ஜெட்டியாக மாறி போச்சு. நாங்கள் அதை சிக்கனமாக கொண்டாந்து வச்சு அதை கெடுத்து விட்டு போயிட்டு உட்காந்துட்டு நாங்கள் சிக்கனமாக இருக்கிறோம். நாங்கள் மட்டும் சிக்கனமாக இருந்தால் நீங்கள் புடவை கூட கட்ட முடியாது. நீங்கள் புடவை கூட கட்ட முடியாது. எங்களுக்கு கல்யாணத்துக்கு வாங்கின ஒரே புடவை தான், ஒரே வேட்டி தான். அதுவும் எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா வாங்கின வேட்டி எப்படி பயன்படுத்தி தெரியுமா? 6 மாதம் கட்டினா வேட்டி, 1 வருஷம் கழிச்சு கட்டினா துண்டு, அதுக்கப்புறம் 2 கட் பண்ணால் கச்சிப்பு. அதுவும் இல்லைன்னா குக்கர் வரதுக்கு முன்னாடி இட்லி வைக்கிறதே எங்கள் தாத்தா வேட்டியில் தான். நாங்கள் ஒரே வேட்டியை 4 முறை பயன்படுத்துவோம். நீங்கள் பயன்படுத்துவீங்களா? நீங்கள்? அம்மா சொன்னாங்க, வெங்காயம் இருக்கும்போது கூட கணவன் அழுவக்கூடாது. இது மாதிரி ஒரு கேஸ் வந்தது கோர்ட்டில். கேஸ் போட்டான் ஒருத்தன் போயிட்டு, சார் என் பொண்டாட்டியில் வெங்காயம் நறுக்கு சொன்னார், டைவர்ஸ் கொடுங்கட்டான். ஜட்ஜி சொன்னார், எதுக்கு வெங்காயம் நறுக்கும்போது கண்ணில் தண்ணி வருது? நாளையிலேருந்து வெங்காயம் நறுக்கும்போது வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சிருங்க, அதுக்கப்புறம் எடுத்து வெங்காயத்தை நறுங்க, கண்ணில் தண்ணி வராது. பூண்டை உரிக்கும் போது ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி போட்டு குளுக்குங்க, பூண்டு ஈஸியாக உரியும். துணி தைக்கும் போது நல்ல துணியில் ஊற வச்சுட்டு கும்முங்க, அப்புறம் துணி நல்லா அழுக்கு போகும். அப்படியே சொல்லிட்டே வந்தார். அவன் சொன்னால் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஜட்ஜி கேட்டார், ஏன்னாரு? நானும் வெங்காயத்தோடு நிற்கிறேன், நீங்கள் முறவாசல் மொத்தத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க போல் இருக்கு, அப்புறம் நான் எதுக்கு பண்ணான்? நாங்கள் எவ்வளவு சிக்கனமாக பிள்ளைய வண்டியில் 2 வீலரில் ட்ரிப்ஸ் அடிக்கிறோம் சார். நாங்கள் வண்டி வாங்கி கொடுத்தோமே, 2 வீலர் வாங்கி கொடுத்தோமே, எவன் பெட்ரோல் போடுறது? 30,000 டிவி போட்டு ஏன் தலையை கட்டி விட்டீங்க? அதுவும் அந்த காலத்து வண்டி ரொம்ப மோசம்ண்ணே. நம்ம காலத்து வண்டி எங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்தாரு எங்கள் மாமா, ஸ்கூட்ரு. பின்னாடி என் பொண்டாட்டி 1.5 இன்ச்சு கேப்பில் இருப்பாள். நானும் ஸ்பீடுகளை ஏற்றி இறக்குவேன், இப்படி திரும்பி நிற்பா. இப்போ ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கான் சார் பொம்பளைங்களுக்குன்னு. முன்னாடி வண்டி மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, பின்னாடி சீட்டு ஆராப்பாளையத்தில் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் கூட வண்டி ஓடுறது, வண்டியை தடவி எவ்வளோ விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்துருந்தோம் தெரியுமா? உங்களுக்கு வெளியே சொல்கிறது கிடையாது. செலவு பண்ணுறோம், என்ன செலவு பண்ணுறோம்? யாருக்காக செலவு பண்ணுறோம்? கணவன் மனைவிக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவான். கணவன் தன்னுடைய தாய்க்காக மட்டும்தான் செலவு பண்ணுவான். கணவன் தன்னுடைய தங்கைக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவான். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இயேசுநாதர் அடக்கம் பண்ண இடத்துக்கு புருஷன் பொண்டாட்டி டூர் போயிருக்காங்க. அங்கே போனதில் அந்த மாதிரி செத்து போச்சு. உடனே அங்கேருந்து ஃபாதர்லாம் வந்து கவலைப்படாதீங்க, இயேசுநாதர் அடக்கம் பண்ண இடம் இங்கேயே உங்கள் மனைவியை புதைச்சிடலாம். அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். 1.5 கோடி செலவு பண்ணாலும் என் பொண்டாட்டி எங்கள் ஊருக்கு போய் எங்கள் சுடுகாட்டு தான் அடக்கம் பண்ணுவேன்னா. அந்த ஃபாதர்லாம் ஏன்னு கேட்குறாங்க. முடியாதியா, என் பொண்டாட்டி எங்கள் ஊரில் தான் அடக்கம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டான். இங்கே தானே இயேசு அடக்கம் பண்ணீங்க. ஆமாம். அவர் 3ஆம் நாள் எழுந்து வந்துட்டார். இவளுக்கு பண்ணுற செலவுக்கு 1.5 கோடி செலவு பண்ணி எங்கள் ஊரில் அடக்கம் பண்ணிட்டேன்னா. ஜரிகை பட்டு ஜவ்வாது பட்டு தங்க நகை பகட்டு வெள்ளி தாம்பால் ஒத்துடன் தேங்காய் பழத்தட்டு பிறர் மதிப்பிட வருவாள் அதில் பேரா இன்பத்தை பெறுவாள். அந்த பெண்ணால கண்டிப்பாக திண்டாட்டம் தான். பிள்ளையை வளர்க்கும் போது நாங்கள் தான் வளர்க்குறோம், ஏன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நானும் அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்ப மாட்டேன். இந்த கடலை பார்த்தோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? அலை ஞாபகம் வரும். கடலை பார்த்தோன்னே அலை ஞாபகம் வரும். பெண்கள் அலை மாறி அவங்க தான். எந்த டிவியில் விளம்பரத்தை கேளு, யார் சொல்லிக்கிட்டா? எங்கள் அம்மா. யார் சொல்லிக்கிட்டா? எங்கள் அம்மா. அவன் கடனை உடனே வாங்கி உன்னை ஸ்கூலில் சேர்த்தே உங்கள் அப்பன், உன்னை படிக்க வச்சது உங்கள் அப்பன், மாசமான வட்டி கட்டுறது உங்கள் அப்பன், வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்குறது அவங்க அப்பன், லோன் போடுறது அவங்க அப்பா. அப்புறம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் குழந்தை பெற்றோம் பட்டினத்தார் பாட்டு. பட்டினத்தார் பாட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பட்டினத்தார் ஜீவசமாதியானது எங்கள் திருத்தூரில் தான். ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகி முடிச்ச பிறகு சீமந்தம்னு ஒன்று பண்ணுறீங்களா? உங்களுக்கு 1ஆம் மாதம் ஒரு ஜடை, 3ஆம் மாதம் ஒரு ஜடை, 5ஆம் மாதம் ஒரு ஜடை, 7ஆம் மாதம் ஒரு ஜடை, 9ஆம் மாதம் சீமந்தம் பண்ணுறீங்களா? மண்டபத்தில் வச்சு கருவேப்பிலை சாப்பாடு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, இவ்வளோ அந்த பொண்ணு வச்சு ஊட்டுறீங்களே. இந்த சீமந்தத்துக்கே இவன் தானே காரணம். அவனுக்கு ஒரு ஜாங்கிரியா தரக்கூடாது?
பெரிய நடுவுக்கு போட்ட விஐபி சேர் மாதிரி உட்கார வச்சுட்டு வாயில் ஊட்டுறது. அவன் எதிர்க்கு ஒரு கம்பி சேரில் உட்காந்துக்கிறான் போயிட்டு. அவன் அப்படியே முறைச்சி பார்க்குறான், இந்த சிம்மத்துக்கே நான் தான் காரணம், எனக்கு ஒரு லட்டு கூட இல்லையா? எவ்வளோ ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்கன பேர் யாருன்னு கேட்டால் ஆம்பளை தான். ஒரே சட்டையை நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் போடுவோம் சார், நீங்கள் போடுவீங்களா? இப்போ எனக்கு பேண்ட் எடுத்தால் துணி பேண்ட் சட்டையோடு சேர்த்து 1200 சட்டைக்கு நான் தைச்சி தான் போடுவேன். சட்டைக்கு 300, பேண்ட்டுக்கு 400, 2000 மேட்ரு முடிஞ்சிடும். ஆனால் இவங்களுக்கு ஜாக்கெட் துணி 750, தையக்கூலி 3250. அவன் கேட்குறான், டைலர் அந்த டைலர் அந்த ஜாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்றேன். மதுரை கிழக்கு வாசல் வச்சுருக்கோம், அழகர் கோயில் வாசல் வச்சுருக்கோம், பழமுதிர் சோலை வச்சுருக்கோம், அப்புறம் கீழே ராக்கம்மா கோயில் மாடல் வச்சுருக்கோம். ஒரு ஜாக்கெட்டில் விழுவா, ஒரு வேர்ல்டு மேப்பே ஜாக்கெட்டில் வச்சு போட்டுக்கிட்டு ஒரு ஜாக்கெட் விலை 1700, தையக்கூலி 3700. ஆனால் நாங்கள் ஒரு சாதாரண சட்டை பேட்டியோட போகிறோம். ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த கல்யாணம் இறந்துட்டு புருஷன் இறந்த பிறகு இந்த பொண்டாட்டி அழுவா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். அடுத்த முறை கவனிக்க போனீங்கன்னா, ஐயோ என் பட்டு புடவை எடுத்துன்னு போயிட்டியே, என் சரடை எடுத்துன்னு போயிட்டியே, அவன் நைட்டிக்காரனா. ஒரு அம்மா சொல்லிச்சு, கல்யாணம் ஆகி புருஷன் இறந்த பிறகு எங்களுக்கு வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு, ஆனால் ஆம்பளைங்க அப்படியா ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி புருஷங்கார மண்டையை போட்டால் தான் வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு, தாலி கட்டுற அன்றைக்கே வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டு தான் உட்கார வைக்கிறாங்க நம்மளை. ஐயர் மட்டும் தான் சொல்லுவார், நல்ல நேரம் போகிற போது பொண்ணை கூட்டு வாங்கணும் அப்படின்னா அர்த்தம், நல்ல நேரம் போக போகுதுன்னு அர்த்தம். எப்போ மனைவி உள்ளே வராலோ அப்போ குடும்பத்துக்கு நல்ல நேரம் போயிடுது. எந்த காரியத்தை எடுத்தாலும் சிக்கனப்படுத்தி சேமித்து வைத்து சீட்டு போட்டு வரி போட்டு ஜிஏ போட்டு பேன் போட்டு எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்காக செலவழிப்பதற்காக வாழ்க்கையிலே கடைசி வரை சிக்கனமாக இருப்போம் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக கணவன் மட்டும்தான். நல்லா கை தட்டலாமே பெண்கள் கூட. எல்லா பெண்களுக்கும் தெரியுமே யார் சிக்கனன்னு, யார் படாப்புன்னு யாருக்கு எல்லாருக்குமே தெரியுமே. ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நடுவர்களே. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ டாக்டர் வீட்டுக்குலாம் போகிறோம், நம்ம உடம்பு சரியில்லைன்னு போகிறோம், இந்த போச்சுன்னா ஃபுல் ஸ்கேன் செக் பண்ண சொல்லுவாங்க. எங்கள் வீட்டான ஒரு கேள்வி இருக்குதுங்க, ஒரு சின்ன இரும்புலாம் கூட அப்போலோ மருத்துவமனைக்கு தான் போகணும், சின்ன இரும்புலாம் கூட ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் போவோம். ஆனால் அந்த கொரோனா வந்தது பாருங்கள், அது போவே இல்லை. நான் கேட்டேன்னா சின்ன இரும்பல் கூட போவே அந்த ஆஸ்பத்திரி ஏன் போகல? இல்லைடா இதுக்கெல்லாம் போய் உட்காந்து சங்கு ஊதிடுவானுடா அப்படின்ச்சு. எங்கே சிக்கனப்படுத்தணுமோ அந்த இடத்த சிக்கனப்படுத்துவான், எங்கே செலவு செய்ய வேண்டுமோ அங்கே செலவுப்படுத்துவான். அவன் தான் கணவன். மனைவி என்றால் மனைவியை விளங்க வைப்போலாம், விளங்க வச்சு கிழிச்சிங்க. மனைவி என்றால் மனைவி விளைந்த வைக்கலாம். வள்ளுவம் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா தெரியுமா உங்களுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவம் சொல்லிட்டு போயிட்டான் அவங்கள பற்றி. மனை விளைவார் மான் பெயர் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருள் மதுவை. என்ன அர்த்தம் தெரியுமா? எவன் ஒருத்தன் பொண்டாட்டி பேச்சு கேட்குறானோ கடைசி வரைக்கும் விளங்காமல் போயிடுவான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவம் சொல்லிட்டு போயிருக்கான். அந்த வள்ளுவன் குரலையே வைத்து ஒரே ஒரு செய்தியை விட்டு நடுவரவர்களே உங்களுக்கு உத்தரவோடு சொல்லி விடைபெறுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் சிறப்பு இருக்குது. ஆங்கிலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு இருக்குது, ஹிந்திக்கு இருக்குது, தெலுங்குக்கு இருக்குது, உருதுக்கு இருக்குது, மலையாளத்துக்கு இருக்குது, ஹிந்திக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் தமிழுக்கு இருக்கின்ற சிறப்பு மட்டும் எந்த மொழிக்கும் கிடையாது தெரியுமா? சிறியே என்ற வார்த்தை எழுதுங்கள். நான் சொல்கிறது மைண்டில் ஏற்றிங்க. சிறியே என்ற வார்த்தை எழுதுங்கள், அதுக்கு பெரியரா போடுவீங்க. பெரிய என்ற வார்த்தை எழுதுங்கள், அதுக்கு சிறியரா போடுவீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிறியவர்கள் கூட சில நேரங்களிலே பெரிய காரியங்களை செய்வார்கள், பெரியவர்கள் கூட சில நேரங்களிலே சின்னத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்பதற்காக தான் தமிழில் கூட தத்துவத்தை சொன்னவன் தமிழன். அந்த தமிழர் திருநாள் சித்திரை திருநாளில் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பொங்கட்டும். அது வசந்த தொலைக்காட்சி மூலமாக பொங்கட்டும். திரைப்படத்துறையிலே மீண்டும் திரைப்படத்துறை ஜீரணிக்க வேண்டும், புத்துயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்ற திரைக்கதை இயக்குனர் மீண்டும் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தமிழ் நெஞ்சே இவ்வளவு பேசுகிறாரு, இவ்வளவு சிறப்பாக ஆசிரியர் இவ்வளோ கைதட்டிட்டீங்க. எனக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பாதி கேட்குது பாதி கேட்கல. அதனால் இன்னொரு தடவை தனியாக நான் நிகழ்ச்சியை ப்ரோக்ராம் பண்ணி கேட்டுக்கணும் போல இருக்குது. அவ்வளோ இந்த சிக்கனம்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சிக்கனம்னு சொல்லும்போது எனக்கு எப்போவோ சிக்கனத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சிக்கனம், அவ்வளோ சிக்கனமான ஒரு புருஷன் பொண்டாட்டி ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்து மீன் குழம்பு பண்ணி வறுவலெல்லாம் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக மீன் எடுத்து குழம்பெல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. அடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே தட்டு எடுத்து பொண்டாட்டி தண்ணி ஊற்றி வெளியே வாசலில் அப்படி கழுவி ஊற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி ஊற்ற வந்தவோ ஐயோன்னா புருஷங்காரன் என்னாச்சு அப்படின்னா, ஐயோ அவன் வர்றான் அப்படின்னா. என்னென்ன இவங்களுடைய தூரத்து சொந்த ஒருத்தர். அது ஐயோ அவன் வர்றானே, சாப்பாட்டு நேரத்துக்கு வர்றானே, நம்ம 2 பேர் அளவுக்கு தான் பண்ணி வச்சுருக்கோம், அவன் வந்தானா மொடா இதாச்சு, அவன் அப்படி சாப்பிடுவானே இப்படி சாப்பிடுவானே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது, அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அனுப்பிச்சாலும் நல்லா இருக்காது. சாப்பிட்றீங்களான்னு கேட்காம இருக்க முடியாது. கேட்காம இருந்தால் தப்பாக இப்போ கேட்டால் உடனே உட்காந்துருவான். சரி இந்த நேரத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு உட்காந்துருவானே அப்படின்னு சரி ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் வந்த உடனே
அவர் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அவன் கதவை திறந்தோடனே அவன் பட்டார்னு வராரு. ஐயோ அப்படின்னு அழுகிறான். என்னடி நினச்சிட்டு இருக்கிற, யாருக்கிட்ட என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு அடி. ஐயோ ஐயோ அப்படின்னா தொலைச்சி போடுவோம். தொலைச்சுன்னா இவன் சத்தம் இல்லாமல் அப்படியே கதவை சாத்திட்டான். ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் இல்லாமல் அப்படியே திரும்பி போயிட்டான். அவன் போன உடனே புருஷங்காரன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அவன் போயிட்டான்னு சொன்ன உடனே சொன்னேன், நான் எப்படி கையை ஓங்கி ஆனால் அடிக்கிற மாதிரி அடித்தேன், ஆனால் அடிக்கலை அப்படின்னா. உடனே பண்ண நான் கூட அப்படி தாங்க, எனக்கு வலியே இல்லை, ஆனால் நான் வலிக்கிற மாதிரி எப்படி கத்துனேன் அப்படின்னா. இப்போ கதவை திறந்துட்டு நான் கூட போகிற மாதிரி போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவனே தட்டு எடுத்து வச்சு அவனே மீன் கூட போட்டு அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம சிக்கனமாக செலவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சில நேரங்களில் சிக்கனமாக இருக்கும்னு நினச்சா கூட நம்மளை மீறி இந்த மாதிரி செலவுகள் வர்றது உண்டு. அடுத்தது கணவனே செலவாளி அப்படின்னு சொல்லி திருச்சி அன்னலட்சுமி அவர்கள். இயக்குனர் சிகரத்திடம் வளர்ந்து சிகரத்தின் உச்சியில் இருந்தாலும் கூட சற்றும் தலைக்கணம் இல்லாத நடுவர் பெருந்தகைவர்களை வணங்கி மகிழ்ந்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கங்களை கூறி, மதுரண்ணா மல்லி, அதில் வாழக்கூடிய மக்கள்னால கில்லி, கேட்காமலே கைத்தட தருவாங்க அள்ளி என்று அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு வசந்த தொலைக்காட்சியின் மூலமாக தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே நேரடியாக நான் விஷயத்தில் வந்துக்கிட்டே இருக்கேன். குடும்பத்தில் அதிக செலவாளி யாரு, கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க. நடுவர் அவர்களே, குடும்பத்தில் சிக்கனமான பேர்வழினா அது மனைவி, சிக்கலான பேர்வழினா அதுதான் கணவன். வந்ததுலேருந்து எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, வளைகாப்புல மனைவிக்கெல்லாம் சடங்கு சுற்றுறாங்களே, கணவனுக்கு எங்கேயாவது சடங்கு சுற்றுறாங்களா? அதுக்கு காரணமே நாங்கள் தானே. கணவனுக்கு சடங்கு ஜென்மம் ஆனால் சுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் ஏற்கனவே ஊரையே சுற்றுறீங்களே, உங்களுக்கு தனியாக சடங்கு வேற சுற்றுவாங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், சொத்து வாங்கினா எங்கள் பேரில் வாங்குறாங்களாம், கடன் வாங்கினா கணவன் பேரை வாங்குறாங்களாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தமிழ் அண்ணன், கடன் வாங்கினா ஏன் தெரியுமா உங்கள் பேரில் வாங்குறீங்க? ஏற்கனவே நீங்கள் கடங்கார பயல்கன்னு உலகத்துக்கே தெரியும். சொத்து வாங்கினா ஏன் தெரியுமா எங்கள் பேரில் வாங்குறீங்க? உன்னையே சொல்லப்போனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சொத்தை விட்டு கொடுக்காமல் கட்டி காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் திறமையும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனைவிங்கிற உறவுக்கு மட்டும்தான் இருக்கு. நடுவர் அவர்களே, நாங்களும் அதிகமாக செலவு பண்ணுறோம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி பேக் மாதிரி இருக்கிறவங்க உடம்ப 6 பேக்காக ஆக்கிறதுக்காக ஜிம்முக்கு மாதம் 3000 ரூபாய் செலவு பண்ணுறது கணவனுங்கிற உறவு. ஆனால் நாங்கள் எங்கள் உடம்பை கம்மி பண்ணுறதுக்காக மாட்டுத்தாவணிலேருந்து சிம்மக்கல் வரைக்கும் நடந்து போய செலவே இல்லாமல் உடம்பை குறைக்கிறது எங்கள் மனைவிக்கிற உறவு. உண்மையை கைத்தட்டுக்கா. காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு டீ, வாக்கிங் முடிச்சுட்டு வந்து ஒரு டீ, டிஃபனுக்கு முன்னாடி ஒரு டீ, டிஃபனுக்கு அப்புறம் ஒரு டீ, ஃப்ளாஸ்கில் இவ்வளோடு டீ, மதியானம் ஆஃபீஸ்க்கு போய் 2 டீ, சாயங்காலம் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளோட வடை பஜ்ஜி போண்டாவோட ஒரு டீ, வீட்டுக்கு வந்து மறுபடி ஒரு டீ, 8 மணிக்கு மேலே கடையில் போய் கடைசியாக தண்ணியை சாப்பிட்டு படுக்கிறீங்க. ஆக மொத்தம் தண்ணிக்கு 140 ரூபா செலவாகுது. நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்கிற டீக்கு செலவு 60 ரூபா ஆகுது. 140 + 160, ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு ஆகக்கூடிய செலவில் சுயநலமாக 180 ரூபா செலவு பண்ணுறது கணவன்கிற உறவு. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் காலைல எதிர்த்து பாத்திரத்தை விளக்கி பல்ல விளக்கி வீட்டை கூட்டி வாசை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டு இட்லி தோசை சுட்டு வச்சு வகை வகையாக சட்னி சாம்பார்னு செஞ்சு வச்சு கணவனுக்கும் கட்டி கொடுத்து பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மதியானம் சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல்னு அத்தனையும் செஞ்சு வச்சு மலை மாதிரி குமிஞ்சிருக்க துணியை பூரா அடிச்சு துவச்சி காய வச்சு மடிச்சு வச்சு பிள்ளைய போய் பள்ளிக்கூடத்தை கூட்டு வந்து அதுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ்னு அத்தனையும் செஞ்சு கொடுத்து வீட்டு பாடத்தையும் சொல்லி கொடுத்து கணவனையும் சரியா 7:30 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்னி வேணுமா சாம்பார் வேணுமான்னு அத்தனை வகை வகையாக கேட்டு உங்களுக்கு செஞ்சு வச்சு கையோட கையா பாத்திரத்தை விலக்கி வச்சு வீட்டில் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வேலைக்கு ₹1 கூட சம்பளமே வாங்காம உங்க வீட்டில் திறனாளியாக தன்னம்பிக்கையோட நாங்க சுயநலம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய எங்க பெண்கள் செலவே பண்ண மாட்டோம். உங்களுக்காக உழைச்சி கொட்டக்கூடிய தியாக உள்ளங்கள் நடுவர்களே பெண்கள். நாங்க செலவு பண்றோம். ஒரே ஒரு விஷயம்தான் நடுவர்களே, உண்மையே சொல்லட்டுங்களா? இப்போ எங்க ரவிக்குமார் சார் கிளம்பி வருவார். நீங்களும் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரத்துக்கு ஏசி பஸ்ஸில் வருவீங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. நான்லாம் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வரத்துக்கு ஓசி பஸ்லேயே வந்து இறங்கியிருக்கேன். இப்போ நான் செலவாளியா, நீங்கள் செலவாளியா? இதில் ஆண்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா?
நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க நடுவர்களே. கோடை விடுமுறையில ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்காக நீங்க எல்லாம் கிளம்பி போனா அதுக்கு பேர் ஸ்டாஃப் டூர்னு சொல்றீங்க. நாங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா ஸ்டாஃப் டூர்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்களே, நாங்க செலவு பண்றோமா நீங்க செலவு பண்றோமாங்கிறத தயவு செய்து யோசிச்சு பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய ரவிக்குமார் சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான் நடுவர் அவர்களே. இப்ப நாங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து 1000 வேலை பார்க்குறோம், செலவு பண்றோம்னு சொல்றீங்கல்ல. ஒரு 10 அடி தான் இருக்கும் காய்கறி கடை. ஏதாவது ஒரு கருவேப்பிலை வாங்கறதுக்கு கூட 2 வீலரை எடுத்துக்கிட்டு போறது நாங்களா இல்ல நீங்களா? 10 அடி கூட நடக்காம 2 வீலரை வாங்கிட்டு பக்கத்து இருக்க கடைக்கு போயிட்டு தொந்தியும் தொப்பையுமா வளர்ந்து நிற்கிறது ஆண்கள் தானே தவிர பெண்கள் ஒருபோதும் கிடையாது நடுவர்களே. இஎம்ஐல வண்டி வாங்க வேண்டியது, இஎம்ஐல கார் வாங்க வேண்டியது, இஎம்ஐல போன் வாங்க வேண்டியது, கடைசி வரைக்கும் லோன் கட்ட முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்களா இல்ல மனைவிங்கிற உறவா? எத்தனையோ வீடுகள்ல உண்மையான விஷயம், சம்பாதிக்கிறங்கிற பேர்ல கணவன் எல்லாமே ஐபோன் வாங்கி வச்சிருப்பாங்க. சில படிக்காத பெண்களை கட்டின மனைவி எல்லாம் இன்ன வரைக்கும் எத்தனை பேர் பட்டன் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கதை உங்களுக்கு தெரியுமா? நாங்க செலவு பண்றோம். குறிப்பா ஆண்கள் மாலை போட்டுட்டு ஐயப்ப கோயிலுக்கு போவாங்க, முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூருக்கு கிளம்பி போவாங்க. சாமி கும்பிட்றதுக்கு மட்டுமா போவாங்க? அதுக்குன்னு ஒரு ஏசி வேனு பிடிக்க வேண்டியது, அதுக்குன்னு ஏசி பஸ்ஸை பிடிக்க வேண்டியது, போகிற வரைக்கும் நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லா செலவையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றது நீங்கள். அந்த கேப்பில் நாங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி மாமா போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டால் யாராவது முதல்ல பாசமாக பேசுறீங்களா? நான்லாம் என் வீட்டுக்காருக்கு மாமானா எடுக்கும் போதே அலறாருங்க. ஹலோ என்ன மதுரை தாண்டி மதுரை இல்லை வரும்போது சிப்ஸு பஞ்சாமிர்தம் வையி அப்படின்னு கதற பேசுறது நீங்க. அதுக்கு எதிர்மாறாதான் மாலை போட்டு செலவு பண்ணிட்டு போற உங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்குன்னா நாங்க எப்படி வாழ்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம். என் வீட்டுக்காரு வருஷத்துக்கு வருஷம் மாலை போட்டு ஐயப்ப கோயிலுக்கு போனா நான் மாசத்துக்கு மாசம் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காருக்கெல்லாம் நாங்க மாலை போட்டா உட்காருங்க சாமி, ஆமா சாமி, சாப்பிடுங்க சாமி, எந்திரி சாமி, சோறு சாமி. நான் மாலை போட்டேன், என் வீட்டுக்காரர் அப்படியே மாறிட்டாரு. எந்திரி சக்தி, சோறு சக்தி, சாப்பிடு சக்தி, டீ சக்தி, குடி சக்தி, எல்லா பொய்யையும் எங்களை மேலேயே திணிச்சு நாங்க செலவு பண்றோம் தயவுசெய்து சொல்லாதீங்க நடுவர்களே. இதே தீபாவளி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கணக்கில் செலவு பண்ணி பட்டாசை வாங்கி காசை கரியாக்குறது தான் ஆண்களுங்கிற பட்டாளம். ஆனா தீபாவளி அன்னைக்கு கறி குழம்பு வச்சத சூடு பண்ணி 3 நாளைக்கு உட்கார்ந்து சிக்கனமா சாப்பிடுறது எங்க பெண்கள் நடுவர்களை வீட்டில் உட்கார்ந்து. இப்ப நாங்க சிக்கனமா செலவு பண்றோமா இல்ல ஆண்கள் சிக்கனமா செலவு பண்றாங்களா? இதுல இருந்து வந்து பாக்குறேனால ஒரு வேட்டி தான் கட்டியிருக்கேன், ஒரே ஒரு சட்டம் தான் போட்டிருக்கேன். பக்கத்துல யாரு உட்கார்றது? அதுல ஒருத்தர் கீழே இருந்து புலம்புறாரு 1500 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு. நீங்க எல்லாம் மனைவிக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுக்கறத மட்டும்தான் பாக்குறதா இந்த ஆண்களுடைய பார்வை. ஆனால் அந்த டெய்லர் குடும்பமும் நல்லா பொழைக்கட்டுக்கிறதுக்காக தான் 1500 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைச்சு போடுற நடுவர்களே, நல்ல எண்ணத்தை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு நாங்க ஜாக்கெட் தைச்சு போடுறோம். நாங்க ஏன் ஜாக்கெட் தைச்சு போடுறோம்? எங்க சசிகலாக்கா பச்சை கலர்ல புடவை, பச்சை கலர்ல ஜாக்கெட்டு, நான் சில்வர் கலர்ல புடவை, சில்வர் கலர் ஜாக்கெட்டு, எல்லாமே மேட்சுக்கு மேட்சா போட்டு வந்திருக்காங்க. ஏன் தெரியுங்களா? நமக்கு கட்டினதான் மேட்சா இல்லை, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாவது மேட்சா இருக்கு அப்படின்னு போடுறோம். இதுல உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன், வருஷத்துலேருந்து நாங்கள் செலவு பண்றோம். இன்னைக்கு தான் ஏதோ மதுரைக்கு வந்திருக்கமேனு நான் சசிகலாக்காலாம் 100 ரூபாய் காசு கொடுத்து இந்த பூவை வாங்கி வச்சிருக்கோம். எல்லா மேடைகள்லையும் நாங்கள்லாம் இன்னைக்கு பிளாஸ்டிக் பூ வாங்கி வச்சு வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு போயிருக்கோம்னு சொன்னா சிக்கனம் நாங்களா அவங்களா நடுவர்களே? ஒரே ஒரு விஷயம் தாங்க, இன்னைக்கு நிறைய பேர் தொழிலதிபராக இருப்பீங்க, இங்க நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சம்பாதிக்கிற அந்த சம்பளத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போட்டு எத்தனையோ கணவன்மார்கள் ஏமாந்து அந்த குடும்பத்தையே ஏமாளி ஆக்கக்கூடிய கணவன்மார்களும் இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா செலவு நாங்க பண்றோமா இல்ல கணவன் செலவு அதிகமா பண்றாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கு நடுவர்களே. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதிகமா செலவு பண்றது அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் கணவன் மட்டும்தான். என்னைக்காவது பாக்கியலட்சுமியை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போனாரா? உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்க மனைவியை மட்டுமே பார்க்கறவங்க நல்ல நடுவர். ஆனா சிரிக்கிறாங்க பாருங்க. என்னைக்காவது பாக்கியலட்சுமி நம்ம கஷ்டப்படுறோமே, நமக்கு செலவுக்கு காசு இல்லையேன்னு போனாங்களா?
நல்லா உழைச்சி உட்கார்ந்து பண்பாடோட இருந்த பாக்கியலட்சுமியை மறந்துட்டு ராதிகா மாதிரி ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ணக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கதான் செய்யறாங்க. உண்மையான கைத்தட்டுக்கா. இப்ப மட்டும் இல்ல, கண்ணகிங்கிற ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. மதுரையில தான் வந்து நீதி கேட்டாங்க. அதுக்கு காரணம் யாருங்க? எங்க தமிழ் நெஞ்ச அண்ணன் மாதிரி கோவலன் தான் காரணம். கண்ணகி அதுவாட்டில் செவனேனி வீட்டு வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்துச்சுங்க. வெளியில போனோமா டான்ஸை பார்த்தோமா செவனேனி வீட்டுக்கு வர வேண்டியதானங்க கோவலை. நேரா மாதவி டான்ஸை பார்த்தாராம். மாதவி யாரோ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்களோ, அவருக்கு இறக்கப்பட்டு வாழ்க்கையை கொடுத்தாராம். கொண்டு போய் இருக்கிற சொத்தை பூரா அழிச்சிட்டு வந்தது கோவலன் என்கின்ற கணவன். நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட கணவனை கூட மறுபடியும் வாங்க வாழலான்னு சொல்லி தன்னம்பிக்கையை கொடுத்தது மனைவிங்கிற உறவுங்கிறத மறந்துட்டு நீங்க பேசாதீங்க நடுவர்களே. ஏன்னா இது மதுரை மண். நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம் தாங்க. செலவு கணவனா மனைவியான்னு கேட்கும் போது தமிழன் பண்பாடோடு ஒரு பேர் வச்சான். கிளவி இடுப்புல சொருகி இருக்க ஒரு பொருளுக்கு பேரு சுருக்கு பையனு பேர் வச்சான். ஏன் தெரியுமா? கணவன் எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் அந்த பணத்தை குடும்பத்துக்கு தகுந்தார் போல் வரவு செலவுகளை சுருக்கி 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 சேர்த்து வைத்து அதில் குடோனு மாதிரி சேமிச்சு வச்சதுனால்தான் தமிழன் பண்பாடோடு கிழவி வைத்திருக்கக்கூடிய பைக்கு சுருக்கு பையனே பேர் வச்சிருக்கான்னு சொன்னா சிக்கனத்தின் பேர் வழி நான் தான். எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயத்தை நிறைவா பதிவு பண்றேன். இன்னைக்கு என்ன இட்லியா, தோசையா, சப்பாத்தியா, கறி குழம்பான்னு கேட்கக்கூடிய இந்த கணவன்மார்கள் என்றைக்கு மனைவியிடம் நான் மாசம் மாசம் கொடுக்கிற சம்பளம் நம்ம வீட்டு செலவுக்கு 10 தான் என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் குடும்பத்தினுடைய செலவு மனைவியை விட கணவன் தான் கரெக்டா இருக்கீங்கன்னு அன்னைக்கு நீங்க தீர்ப்பு சொல்லலாம். அதுவரை வீட்டில் அதிகமாக செலவு செய்வது மனைவி என்கின்ற உறவை காட்டிலும் கணவன் என்கின்ற உறவுதான் அதிகமாக செலவு செய்கிறார்கள் என்று நீங்க தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு சபரிமலை போகிறவங்க மேலே என்ன கோபம்னு தெரியல. யாராவது மாடை போடலான்னு நினச்சா கூட கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. என்னென்னா ஏம்மா போகிறது அவருக்கு மட்டுமா கும்பிடுறாங்க, குடும்பத்தில் எல்லோரும் நதாக்கணுன்னு தானே கும்பிடுறதுக்கு போவாங்க. அதனால் சபரிமலை போகிறதே அப்படி சொல்லிட்டீங்களே, மற்ற ஊருக்கு போகிறது எல்லாமே ஒட்டு மொத்தமாக மாலை போடுறதை பற்றியே சொல்லிட்டீங்க. செலவாளி அப்படின்னு சொல்லும்போது செலவாளி செலவு பண்ணுறவங்க மட்டுமே செலவாளி இல்லை, கணக்கு பார்க்காம அஜாக்கிரதையாக பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க பாருங்கள், அவங்க செலவாளி விட மோசமான நாட்கள். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஜவஹர்லால் நேருக்கிட்ட வந்து நீங்கள் என்ன படித்தாலும் என்ன பேசினாலும் எல்லா ஸ்பீச்லேயும் வந்து ஏதோ ஒரு புக்கை மேற்கோள் காட்டி புக்கில் வர்ற விஷயங்களை மேற்கோள் காட்டி காட்டி பேசுகிறீங்களே எப்படிங்க? ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இப்படி மேற்கோள் காட்டி பேச முடியுதுன்னா நான் திருடுறேன் அப்படின்னாரு. என்ன உங்கள் பிஏ உங்கள் செக்ரட்டரி யாராவது எழுதி கொடுத்து அதை வச்சு திருடிட்டு வந்து படிக்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என் செக்ரட்டரி வந்து காலையிலேருந்து இதெல்லாம் அப்படின்னு வேலைன்னு சொல்லி போட்டு நைட்டு படுக்கிறது 11:30 மணி அப்படின்னு சொல்லி ஒரு டைம் போட்டிருப்பார், காலையில் எந்திரிக்கிறது 5:30 மணின்னு சொல்லி ஒரு டைம் போட்டிருப்பார். இந்த 11:30 மணியில் ஒரு 1.5 மணி நேரம் நான் திருடிக்குவேன். அதே மாதிரி 5:30 மணிங்கிறது வந்து ஒரு 4:30 மணிக்கே எந்திரிச்சிடுவேன். இந்த டைமை திருடி தான் நான் புஸ்தகமெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி புஸ்தகத்தை வந்து அதனுடைய பெருமையை பற்றி அவர் வந்து சொன்னார். இப்போ இந்த திருட்டுன்னு எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நானும் திருடினேன் சின்ன வயசில். என்னென்னா எங்கள் மாமா கேரக்டர் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லிட்டு இருந்தேனே, அதுக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர். டேய் அப்படிம்பாரு, சிகரெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூபா நோட்டை ஏதாவது கொடுத்து ஒரு பாக்கெட், அந்த காலத்தில் இந்த சிசர் பாக்கெட்டு ரொம்ப ஃபேமஸாக, அது உடனே வாங்கிட்டு வாம்பார். நான் முதல்ல வாங்கிட்டு வருவேன், கரெக்டாக காசு கொடுப்பேன். உடனே ஏதோ பேசிவிட்டு வீட்டில் யாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார், சரி கொடுத்தா அப்போ அப்படியே வாங்குவார். அப்படியே அது இல்லைங்க அப்படியெல்லாம் வராது அப்படி இப்படின்னு சொல்லி ஜோப்பில் போட்டுருவார். அது ஒரு தடவை பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன். ஒவ்வொரு தடவையுமே கொடுத்தோம்னா அது 5 ரூபா கொடுத்தாலும் சரி 2 ரூபா கொடுத்தாலும் சரி மீதி காசை எண்ணியே பார்க்க மாட்டார், அப்படியே வாங்குவார். இல்லை இல்லைங்க அப்படின்னு வேறு நியாயத்துலேயே அதை பாக்கெட்டில் அப்படியே போட்டுருவார். ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை சிகரெட் வாங்குவார். ஒவ்வொரு தடவையும் இப்படி காசு எண்ணாமல் இப்படி உள்ளே போட்டிருக்காரு, இவருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன திருட்டு புத்தி வந்தது. அப்போ தான் யோசித்தேன்,
அடுத்த தடவை வந்து இந்த 75 பைசா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்ட சில்லறையாக முறிச்சிட்டு 50 25 பைசா அப்படிலாம் இல்லாமல் சில்லறையாக முறிச்சிட்டு 10 5 அப்படின்ட்டு அப்படி கொண்டு போய் அவர் 25 பைசா எடுத்துகிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு 50 பைசா சில்லறையாக கொண்டு போய் கொடுத்தா அப்படியே பேசிக்கிட்டே பாக்கெட்டில் போட்டுருவார். ஓகே, இன்றைக்கி 25 பைசா லாபம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த தடவை வந்து 5 ரூபா கொடுக்கும்போது 3 ரூபா சில்லறை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தோம்னா அந்த 50 பைசாங்கிறது 75 பைசா ஆச்சு. அப்புறம் 75 பைசாங்கிறது வந்து 1 ரூபா கூட அப்படி எடுத்துக்கிட்டா. ஆனால் அவர் தான் பாக்கெட்டில் போடுறாரு ஒழிய பார்க்குறதே இல்லையில்ல. இப்படி டெய்லி இதில் வந்து எப்போவோ ஒரு நாள் அவர் வந்து கொண்டு வச்சார். எனக்கு நான் இப்படி காசை எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ அவருக்கு தெரியல, அவரும் கேட்கல, வீட்டில் ஒன்றும் சொல்ல, பேசாம விட்டோம். ஒரு நாள் வந்து போய் நான் வந்து அன்னைக்கு காசு எடுக்கிறதா அவர் குளிக்கிறதப்போ அப்படி அந்த கதவுக்கிட்ட மாட்டிட்டு அப்படி குளிக்க போவார். சரி, நைஸாக போய் அப்படி கையை மட்டும் விட்டு அந்த பணத்தை எடுத்துருவோன்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அந்த 5 ரூபா நோட்டு 3 நோட்டு மடித்து 15 ரூபாயாக இருந்தது. ஆஹா, மாட்டிக்குமே, மொத்தமாகவே 15 ரூபா இருந்தது, நம்ம கொண்டு போய் வச்சிடலாங்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டார். வந்து சட்டையை போட்டுட்டார். இப்போ எப்படி போய் கொடுக்குறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவர் பாட்டில் சட்டையை போட்டு டிஃபன் சாப்பிட்டார், நேராக புறப்பட்டார். என்னடா பண்ணுறது, தொலைஞ்சு போச்சுன்னு நினைப்பாரா, இல்லை வீட்டில் காணாமல் போச்சுன்னு நினைப்பாரா, என்னடா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கடைசியில் பார்த்தா இவர் கல்யாணத்துக்கு போயிருக்கார். அங்கே போய் மொய் வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லுவாங்கள்ல, ராஜ நாயுடு 15 ரூபாப்பா அப்படின்னு ஜோப்பில் கை விட்டுருக்காரு. கை விட்டவர் அப்படியே தேள் கூட்டின மாதிரி போயிடுச்சு. தேடுறாரு தேடி கிடைக்கல. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 10 ரூபா கடன் கொடு, எங்கேயோ பணம் மிஸ் ஆகிடுச்சுன்னு கொடுத்துட்டு மொய் வச்சுட்டு வந்தோடனே வீட்டில் வந்தால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பெரிய சண்டை. என்னன்னா பொண்டாட்டி திட்டிருக்கார். என்ன பொண்டாட்டி தான் எடுத்துட்டா, அப்பப்போ எடுத்து, ஏன்னா நடுவுலேயே அவருக்கு ஒரு சண்டையை வந்து பார்த்துருக்காரு. அப்பப்போ காசு காண போது, சரி பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு. இப்போ இன்றைக்கி என்னென்னா பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுன்னு எல்லாம் கூட்டு குடும்பம். எங்கள் 2 அத்தை 2 மாமா, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்றா இருக்கும். இப்போ பொண்டாட்டி கோவம் வந்துச்சு. நான் எங்கே எடுத்தேன், இல்லை நீ தான் அப்படின்னு சொன்னோடனே உடனே அது வந்து உங்கள் அம்மாவில் போய் கேளு, இன்னொருத்தி இருக்காள் வீட்டில், இன்னொரு மருமக, அவளுக்கு அவள் குடும்பத்துக்கு தான் எடுத்து கொடுத்துருப்பான், உங்கள் அம்மாவில் போய் கேளு அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பாட்டிக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. எங்கள் பாட்டி ஒரு பக்கம் ரகலை பண்ணி இப்போ வீட்டில் குடும்பத்துக்குள்ளே பெரிய சண்டை. கடைசியில் இல்லை, இனிமேல் நம்ம கூட்டு குடும்பமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ துணி எடு, நான் துணி எடு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னு குடும்பமே பிரிய போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எனக்கு சரி, நம்ம எடுத்த காசுக்காக ஒரு கூட்டு குடும்பம் இவ்வளோ நல்லா இருக்குது, இந்த குடும்பமே பிரிய போகுதுன்னு ஒன்று டப்புன்னு இல்லை யாரும் போக வேண்டாம், நான் தான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு எங்கள் மாமா காலில் விழுந்துட்டேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை இப்படி எதுக்கிட்ட இவ்வளோ காசு தரணும், இல்லை இவ்வளோ காசு தரணும்னு தெரியல, நீங்கள் என்னாமல் போட்டிருந்தீங்க, அதில் ஆரம்பித்தது, இன்றைக்கி தெரியாமல் இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி இன்றைக்கி அடி எல்லாம் மாற்றி அடிக்க போகிறாங்க லைனாக அப்படின்னு நினச்சேன். எங்கள் அண்ணன், சின்ன மாமா எல்லாம் சேர்ந்து. உடனே எங்கள் பெரிய மாமா எல்லோரும் கோபமாக பார்க்கும்போது, அவனை யாரும் ஒன்றும் பேசாதீங்க, இப்போ அவன் மட்டும் வந்து சொல்லலைன்னா இந்த குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கும், நம்ம மரியாதையெல்லாம் போயிருக்கோம், அதனால் பரவாயில்லடா, இனிமேல் எங்காவது சினிமா போனாங்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. என்னென்னா நாம் வந்து அஜாக்கிரதையாக இருந்தது, யதார்த்தமாக அப்படி காசை வந்து என்னாமல் அப்படி பாக்கெட்டில் போட்டது என்ன ஒரு திருடன் ஆகிடுச்சு, ஒரு குற்றவாளி ஆகிடுச்சு. செலவு பண்ணுற விஷயத்தில் வந்து அதை விட மோசமானது வந்து இந்த மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்கும்போது கணக்கு பார்க்காம அப்படி டக்குனு வைக்கிறது, இது பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து குற்றவாளி ஆகும். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய பேராசிரியர்னு முதல்ல நான் சொன்னேன். அவர் ஏற்கனவே என்னுடைய இதுலையெல்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்பவுமே இந்த வாத்தியார்கள் அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னேன்ல, டீச்சர்ஸ் அப்படின்னாலே, ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நான் வந்து உட்காந்துருக்கிறது வாத்தியார்கிட்ட படித்த பாடங்கள் சரியாக படிக்காமல் விட்டேன். ஆனால் அந்த பாடம் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க எங்கள் வாத்தியாருக்கு. அதெல்லாம் தான் எனக்கு வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குன்னா அந்த வாத்தியாருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற மெத்தடுங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர் வந்து செலவாளி மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்கள் பேச வர்றார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இப்போ என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும் ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் ஒன்று.
புரிஞ்சவங்க கைதட்டிடலாம். இந்த கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையை பார்த்துருக்கீங்களா ஐயா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், தீஞ்ச பாயாசம், காஞ்ச சோறு, அதில் நமக்கு ஒரு 2 முந்திரி கிடைக்காதான்னு எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருப்பான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மண்ணில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவு கூட சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி, சித்திரை திருநாள் சிறப்பு பட்டி மண்டபத்தை முன்னமர்ந்தும் இல்லத்தின் கண்ணமர்ந்தும் சுவைத்து கொண்டிருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தித்திக்கின்ற தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். அதிகமான செலவாளி குடும்பத்தில் கணவனா மனைவியான்னு ஒரு நல்ல தலைப்பு. ஒரே ஒரு வார்த்தை நிறைய சொன்னாங்க. உண்மையிலுமே மதுரை மண் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடலை வீரத்தாலும் மனதை ஈரத்தாலும் நிறைத்திருக்கிற மதுரை மண்ணுக்கும் மக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையிலுமே தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டி மண்டபத்தை தமிழ்நாட்டின் எந்த இடத்துல வச்சிருந்தாலும் இவ்வளவு சிறப்பு இருக்காது. தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் வைத்திருப்பது தான் உண்மையாகவே சிறப்பு. வசந்த் தொலைக்காட்சியினை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உண்மையாகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலுமே ஐயாவுக்காக ஒரே ஒரு பெருமை, நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு திரை பிம்பம் சாதாரண ஒன்றை கூட சரித்திரமாக்க முடியும்னா நம்ம சாருக்கு சொல்லலாம். என்ன தெரியுங்களா? முருங்கைக்காய்க்கு கூட உலக பெருமையை வாங்கி கொடுத்தவர் ஐயா தான். இன்னைக்கு எத்தனை பேருடைய சிரிப்பு பாருங்க. உண்மையிலுமே அது அவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் அது எவர் கிரீன். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் முருங்கைக்காய் இருக்கிற வரை பாக்கியராஜ் சாருடைய புகழ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அப்படி ஒரு இது. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு மதுரை மண் மகிழ்ச்சியாக இருக்குது. நடுவர் அவர்களே ரொம்ப அழகாக ரொம்ப சாமர்த்தியமாக பேசினாங்க. முதல்ல வந்த ஒரு அம்மா உண்மையிலுமே டாக்டர்கிட்ட போனாங்க. சார், உடம்பை குறைக்கணும், வழி சொல்லுங்க. டாக்டர் ஒரு வழி சொன்னார். உடம்பு குறையணும்னா டெய்லி சைக்கிள் ஓட்டுங்கம்மான்னார். திருப்பி இந்தம்மா டாக்டர்கிட்ட கேட்டாங்க. டாக்டர் ஒரு மாதிரி ஆயிட்டார். எனக்கு வேகமாக குறையணும் சார், வேணா ஸ்கூட்டி ஓட்டட்டுமான் இருக்காங்க. அவங்க டைப் 1. இந்த 2வது ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க கேட்டாங்க, டாக்டர் உடம்பு குறைக்கணும், சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது, நடக்கலாம் முடியாது, டயட் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லுங்க. சரிம்மா அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டில் 2 சப்பாத்தின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. 2 சப்பாத்தின்னு. இவங்க திருப்பி டாக்டர்கிட்ட கேட்ட கேள்வியில் டாக்டர் கிருகிருன்னு வந்து விழுந்துட்டார். என்ன தெரியுங்களா? சாப்பாட்டுக்கு முன்னாடியா டாக்டர், சாப்பாட்டுக்கு பின்னாடியா டாக்டர் இருக்கான். சாப்பாடே 2 சப்பாத்தி தான். இதில் வந்து நிறைய சொல்லிட்டு போனாங்க அதிகம். அதில் அந்த அம்மா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. என்ன அந்த வார்த்தைன்னா மறக்கவே முடியாது. கட்டுனவனை வெங்காயம் உரிச்சது பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு கணவனா சொல்கிறேன். இங்கே நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க இந்த சபையில். கட்டுனவன் வெங்காயம் உரிச்சா தப்பு இல்லை, கட்டுனவன் வெங்காயம் உரிச்சா தப்பு இல்லை. ஆனால் கட்டுனவனையே நீங்கள் வெங்காயம் மாதிரி உரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. என்ன சொன்னாங்க? டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடிட்டா மனைவிகளுக்கெல்லாம் சந்தோஷம். சத்தியம்தான். புடவைக்கடை நகைக்கடை எல்லாம் மூடிட்டா எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இங்க யோசிச்சு பாருங்க. அது சாதாரணமாக கடைக்கு போகும்போது கூட சொல்லுங்கண்ணே, நானும் எப்போ போனாலும் பார்க்குறது உண்டு. ஃபாரின்லாம் எங்கேயாவது போகும்போது தான் நான் வந்து இந்த ஷாப்பிங் கீப்பிங் இப்படின்னு லேடிஸ் அவங்க நான் பூர்ணிமாலாம் போகும்போது போய் பார்த்து, அப்போ அவங்கெல்லாம் போயிட்டு வர வரைக்கும் அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இல்லைன்னா வேறு ஏதாவது கடைக்குள்ளே. அப்போ எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னென்னா, ஒரு 10 கடை இருந்தால் அதில் 7 கடையோ 8 கடையோ நமக்கு ஏதாவது ஒரு கடை தேடணும்னா ரொம்ப தேடி தேடி ஒரு கடையை பிடிக்க வேண்டியிருக்கும். என்னென்னா அவங்க தான் ஈஸியாக வாங்குவாங்க, அவங்களால மட்டும்தான் அது முடியும்னு சைக்காலஜியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். உண்மைண்ணே. நான் ஒரு பேசிக் சைக்காலஜி என்ன தெரியுங்களா? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருந்தா கூட அவன் பாட்டுக்கு வாங்கினதும் தெரியாது, போட்டு போகிறதும் தெரியாது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற மனைவிகள் செய்கிற வேலை பார்த்துருக்கீங்களா?
ஒரு 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், எதிர்த்த வீட்டக்கா, பக்கத்து வீட்டக்கா, அந்த வீட்டக்கா, இந்த வீட்டக்கா, எல்லா கார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் காலைல ஓட்டு நடக்கும். இதில் வேற என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்கள் குறிப்பாக கணவன்கள்லாம் ஆஃபீஸ் டூருங்கிற பேரில் போய் நீங்கள்லாம் என்னென்ன வேலை பார்க்குறீங்க. ஆஃபீஸ் டூர் ஒன்று தான் கணவன்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல். ஆனால் நீங்கள் ஆன்மீக டூர்னு போய் என்னென்ன வேலை பண்ணீங்கிறத நாங்கள் ரீல்ஸில் பார்க்கலையே, கைதட்டுங்க. நான் கேட்குறேன், உண்மையாக நான் கேட்குறேன். அதுதானே வைரல் ஆச்சு வீடியோவில். சக்தி டூர் போனதை நாங்கள் பார்த்தோமா இல்லையா? அங்கே உண்மையிலுமே அங்கே போய் கோயிலுக்குட்ட இறங்கும் போது எல்லா சக்திக்கும் சக்தி போயிருச்சு. மற்ற சக்தி எங்கே இருந்ததுன்னா பஸ்ஸில் ஆடும்போது தான் வைரல் ஆச்சு எல்லா சக்தியும். நான் தப்பு சொல்லலை சார், ஒரு ஹாப்பினஸ். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம், அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க வருங்க, எல்லாமே நாங்கள் கணவன்களுக்காகத்தான் செய்யணும். என்ன செய்கிறீங்க? நகை சீட்டு போடுறீங்க, புடவை சீட்டு போடுறீங்க, பாத்திர சீட்டு போடுறீங்க, பலகார சீட்டு போடுறீங்க. நான் கேட்குறேன், ஆண்கள் உண்மைனா கைதட்டுங்க. என்னைக்காவது கட்டிய கணவனுக்காக ஒரு வேட்டி சீட்டு, ஒரு பேண்ட் சீட்டு, சார் குறைஞ்ச வச்சு ஒரு டவுசர் சீட்டாவது போட்டிருக்காங்களா? இங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பஸ்ஸில் சீட்டு பிடிக்கணும்னா கூட குழந்தைங்க என்ன பண்றாங்க, அம்மாக்கள் என்ன பண்றாங்க, பெத்த குழந்தைய பிதிக்கி ஜன்னல் வழியா அனுப்புது. ஆமா, அப்படியே காலை பரப்பிட்டு படுத்து கிடக்குறான். குடும்பத்துக்கு சீட்டு போடத்தான் பிள்ளைய பெற்று விட்டுருக்காங்கிற மாதிரி. நான் கேட்குறேன், நடுவர் அவர்களே நிறைய சொல்லிட்டு போனாங்க. உண்மை என்றால் மட்டும் நீங்கள் கைதட்டுங்கள். ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்து பார்த்து பொருட்களை வாங்கினோம். இது தேவையா, இது தேவையில்லையான்னு. ஆனால் இன்றைக்கு மனைவிகள் எப்படி கடன்காரன் ஆக்குகிறார்கள் தெரியுங்களா? கணவன்களை பார்த்ததையெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள், அதுதான் பிரச்சனை. பார்த்து பார்த்து வாங்கிய காலத்தில் வாழ்க்கை நல்லா இருந்தது சார். ஆனால் என்னைக்கு பார்த்ததை எல்லாம் வீடு குனிஞ்சு கூட்டுனா இடுப்பு வலி வராது சார். இன்னைக்கு உண்மையா என் மனைவிக்கு இந்த கை வலி, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களான்னாங்க. சோறு கிடைக்காது, கூட்டிட்டு போ டாக்டர், இதெல்லாம் சிம்பிளா மருந்து மாத்திரையெல்லாம் வேண்டாம் சார், நேரம் பிசியோதெரப்பி அனுப்புறேன்னு அனுப்புனார். அவர் பிசியோதெரப்பி சொல்லி கொடுத்தாரு சார். 3000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுத்தாரு. என்ன தெரியுங்களா மேடம், கை எப்படி வச்சுக்கோங்க சார், இங்கே வலி சார், கை இங்கே வச்சுக்கோங்க, அப்படியே 10 டைம்ஸ். வீட்டில் குத்த வச்சு உட்காந்து அம்மி அரைச்சிருந்தா இந்த வலி வந்திருக்குமா நான் கேட்குறேன். நான் யோசிச்சு பாருங்க, குனிஞ்சு நெடுஞ்சு ஸ்பைன் பிரச்சனை வருதுன்னா குனிஞ்சு குனிஞ்சு நீங்கள் அதை பாதத்தை தொடுங்கன்னா. நான் கேட்குறேன், வேலைங்கிறது ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவானது நடுவர் அவர்களே, நான் தப்பு சொல்லலை. கணவனும் வேலைக்கு போகிற இடத்துல, மனைவியும் வேலைக்கு போகிற இடத்துல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெங்காயம் உரிக்கிறத நாங்கள் கேவலமாக நினைக்கல. அவங்க மட்டுமே வெங்காயத்தை உரிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, இந்த புடவை கடையில் அது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. என்னது? கட்டுனதும் மேட்சா இல்லை, கட்டிக்கிறதும் அதாவது மேட்சா இருக்கட்டுமேன்னு நாங்கள் அப்படி கட்டியிருக்கோம்னு. எங்களை பாருங்க, கட்டுனதும் மேட்சா இல்லை. யோசிச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா சார் வாழ்க்கையில்? இதில் வேற எங்க அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. எங்க அப்பா தான். நீங்க என்ன போங்க, உங்க அப்பா வீட்டில் என்ன கேட்டீங்க? பிஸ்கட்டு, ஐஸ்கிரீமு, ஹேர் பின்னு, கேக்கு, குருவி ரொட்டி, குச்சி மிட்டாயி. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கேட்குறீங்க? அந்த நெக்லஸ் வாங்கினா பரவாயில்ல, அந்த ஸ்டெட் வாங்கினா பரவாயில்ல, இந்த பட்டுப்புடவை வாங்கினா பரவாயில்ல சார். அவன் உண்மை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை. இதில் நாங்கள் செலவாளிகளே கிடையாது. நீங்களே அதை விட சமையலை பற்றி அவர் அந்த அம்மா சொன்னாங்க. தயவுசெய்து இந்த அம்மா 30 நாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த மனுஷன் தான் சமைச்சு வச்சு உட்கார்ந்துருக்காரு. இதில் சமையல் நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு ஒரு கேள்வி வேற. அதெல்லாம் சமைச்சு பரிமாறுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. சத்தியமாக சொல்கிறேன் சார், காலை வேலையில் ஏதோ போகிற போக்கில் தின்னுட்டு போகிறோம். மதியம் விதியேன்னு கொண்டுட்டு போகிற டப்பால் இருக்கிறத திங்கிறோம் ஆஃபீஸில். எந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்றோம் தெரியுங்களா? இரவு உணவைத்தான் நிம்மதியாக சாப்பிட்ணும்னு கைகால் கழுவிட்டு வந்து உட்காருவோம். அப்போ தான் சார் 7:30 ஆரம்பிக்கும். தட்டில் எல்லாம் பரிமாறிடுவாங்க, நல்ல சூடாக சூப்பராக சமைச்சு போட்டுருவாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், என்ன தெரியுமா? நீங்கள் சாப்பிடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வைரமுத்து சார் எழுதுவார், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடியும் பாருங்க. இவனுக்கு உருளும் பாருங்க சார், எதை பற்றி கேட்க போகிறாளோ, என்ன செய்ய போறாருங்கிற. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் செலவுங்கிறீங்களே, ஆண் எவ்வளவு சிக்கனம்ங்கிற ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா?
சோத்துக்காகத்தான் வேலைக்கு போறோம்னு தெரிஞ்சோம், சாப்பாட்டுக்காகத்தான் வேலைக்கு போறோம்னு தெரிஞ்சோம், நேரம் ஆயிடுச்சுங்கிறக்காக சோத்தை பத்தி கூட கவலைப்படாம வேலை பார்க்குற எத்தனையோ கணவன்மார்கள் இருக்காங்க சார் இந்த மண்ணில். நீங்க யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒவ்வொரு கணவனுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? சொந்தமா ஒரு வீடு, சூழ்நிலை புரிந்து நடக்கும் மனைவி, போதுமான வருமானம், கடன் இல்லாத வாழ்க்கை. கைதட்டுங்க. இதுதான் ஒவ்வொரு ஆடவனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. இதுல வேற சொன்னாங்க, நாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா மட்டும் இவங்களுக்கு ஆகிறது இல்லை, அம்மா வீட்டுக்கு போனோமா வந்தோமான்னு வந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு நான் சொல்றேன், நான் நடுவர் அவர்களே, சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன மந்திரம் சொல்லி கிளப்புவாங்கன்னே தெரியாது. போகும்போது சந்தோஷமா மாமா போயிட்டு வரேன்ட்டு போவாங்க. வந்த உடனே ஒரு 4 நாளைக்கு வடசட்டியில் கடுகு வெடிக்காது சார், முகத்திலேயே வெடிக்கும். அது என்னதான் இந்த டெக்னிக் தெரியல. நான் கேட்குறேன், இப்படி சொல்லுங்க. வள்ளுவன் மிக அழகா சொன்னான் நடுவர் அவர்களே, ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடைனா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? பொருள் வர்ற வழி குறைவா இருந்தாலும் தப்பில்லை, பொருள் வெளியில போற வழி பெருசா இல்லாம பார்த்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னா. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, பொருள் வர்ற வழி இவ்வளவுதான் தெரிஞ்சா, கலைவாணர் என்எஸ்கே அன்னைக்கே ஒரு பாட்டில் சொன்னாரு, 50 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் பொண்டாட்டி தினமும் 5 முறை காப்பி குடிச்சா அநீதினர். ஏன் தெரியுங்களா? அவன் வரவு 8 செலவு 10 அப்படின்னா வர்ற வரவுக்குள்ள செய்கிற செலவுகளை சுருக்கி கொண்டால் அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இத்தனை பேரு இஎம்ஐக்காக, கிரெடிட் கார்டுக்காக கடன் கடன் கடன். ஒரு நாளைக்கு 10 கால் வருது சார் பேங்க்ல இருந்து. யாருக்கு வருது? ஆம்பளைகளுக்கு வருது அதிகமா. என்ன காரணம் தெரியுங்களா? கடன் வாங்கினால்தான் அவன் பிழைக்க முடியும் என்கிற சூழ்நிலையை அவன் தெரிஞ்சு வச்சுட்டு 10 கால் பண்றான் சார். நமக்கு கால் வந்தா பரவாயில்ல சார், ஜனாதிபதிக்கே கால் பண்ணி கேட்கிறான் சார், கடன் வேணுமான்னு கேட்கிறான் சார். நம்பரை பொதுவாக விட்டுறாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் ஆண்களுக்கு பணம் தான் முக்கியம், செலவுகள் அவங்க தான் அதிகம் செய்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே. இப்படி சொல்ற என்ன தெரியுங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரிக்கு. சாதாரணமாக ஆரஞ்சு பழம் விற்கிறவர் ஒரு 300 ரூபா 400 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்கும், அவ்வளோதான். புனேல அவருடைய மனைவி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குழந்தை பிறந்துருச்சு. அந்த வியாபாரிக்கு என்னன்னா, ஐயோ தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்குறோம், என்ன பண்ணுறது செலவுக்குன்னு அப்படி விழி பிதுங்கி நிற்கிறான். அப்போ அந்த டாக்டர் ஓடி வந்து கை கொடுத்து சொல்கிறாரு, நல்லா குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, வாழ்த்துக்கள்ங்கிறாரு. அவர் கண்கலங்கி நின்று, சார் ஃபீஸுக்கு என்ன பண்ணுறதோ அப்படிங்கும்போது, ஃபீஸ் வேண்டாம் அப்படிங்கிறார். என்ன சார் ஃபீஸ் வேண்டாங்கிறீங்க? அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை சார், தேவதைகள் பிறந்தால் நாங்கள் ஃபீஸ் வாங்குவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். தேவதைகள். நான் கேட்குறேங்க, ஒவ்வொரு கணவனும் ஓடுறான்னா எதுக்காக ஓடுறான்? இதே தான். அட்சய திருதியைக்கு 1/4 பவுனாவது வாங்கினா செல்வம் பெருகும் நம்பிக்கையை நானும் வரவேற்கிறேன். லைனில் நின்று போயிட்டு வரும்போது அந்த அம்மா கழுத்தை பார்க்குது, இருந்த 2 பவுன் செயினை எவனா ஆட்டையை போட்டு போயிட்டான். நீங்கள் 1/4 பவுனுக்கு ஆசைப்பட்டு 2 பவுனை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே. நான் நடுவர் அவர்களே, நான் கேட்குறேன், இவ்வளவு ஒரு ஷாப்பிங் போகும்போது பாருங்க, ஒருத்தன் கவிதை எழுதுனா, அவ வாய் சிரிக்குது என் பர்ஸ் அழுகுதுங்கிறான். அவ வாய் சிரிக்குது என் பர்ஸ் அழுகுதுங்கிறானே. நான் இப்படி சொல்லுகிறேன், 6 நாள் உழைப்பு ஒவ்வொரு கணவனுக்கும், அதுக்குள்ள செலவு செய்கிற மனைவி, அன்பான குழந்தைகள், இதைத்தான் ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்த்து வாழுகிறான். கடனும் சரி சேமிப்பும் சரி, இரண்டுமே வளரும் தன்மையுடையது. அன்பிற்குரியவர்களே, சேமிப்பு வளர்ந்தால் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக இருக்கும், கடன் வளர்ந்தால் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றார். அப்படி நாங்க ஆச்சரியக்குறியா மாத்துறத செலவு பண்ணி கேள்விக்குறியா மாத்துறவங்க அவங்க என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்றைக்கும் அதிக செலவாளிகள் யார் என்று கேட்டால், வீட்டில் இன்றைக்கு பல ஆண்களும் சிக்கனத்தோடு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிக்கனமில்லாமல் செலவு செய்கின்ற அவர்கள்தான் அதிக செலவாளிகள் என்கிற நல்ல தீர்ப்பை நம் மதுரை மண்ணில் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக அந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி இந்த அனுபவ மொழிகள்
சிலதெல்லாம் இருக்குது. அந்த அனுபவ மொழிகளில் வந்து எல்லா நாடுகள்லேயும் ஏறக்குறைய ஒரே மாதிரி அனுபவ மொழிகள் வரும். அந்த மாதிரி ஒன்று என்னென்னா, அவனோடு வாழவும் முடியாது, அவன் இல்லாமலும் வாழவே முடியாது. இதே பொம்பளைக்கும் லேடிஸுக்கும் சொல்கிறான், அவனோடுங்கிற மாதிரி இருக்கு. ஜென்ஸுக்கும் அதே தான் சொல்கிறான், அவளோடு வாழவும் முடியாது, அவள் இல்லாமலும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, கல்யாணம் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வந்து எவ்வளவு சந்தோஷமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம ஜீரணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறதுல வந்து சாரிக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தான முடிச்சில் வந்து மறுபடியும் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு சீனு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ஃபஸ்ட் சீனுக்கு என்னென்னா, அந்த தாத்தா வர்றாரு, அந்த பாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க, தாத்தா அப்படி பரிசலில் வர்றாரு, பக்கத்தில் வந்தாங்க, வந்துன்னி சாப்பாடு கொடுத்தாங்க. உடனே அதை வாங்கி தாத்தா வந்து முதல் வாய் அப்படி கொடுத்தாரு, ப்ரீஸ் பண்ணி பாட்டு போட்ட விளக்கு வச்ச நேரத்தில்னு பாட்டு. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிச்சி போச்சு. என்னன்னா, இது வந்து ஒரிஜினலாக வந்து நான் நம்பியார் அண்ணனை பார்த்து அதைத்தான் வந்து படத்தில் வச்சேன். ஏன்னா தூரில் நின்று போய் ஷூட்டிங் வந்தப்போ அந்த அம்மா தான் சாப்பாடு சமைச்சு ஷூட்டிங் கூட அந்த அம்மா தான் எடுத்து வருவாங்க. அந்த அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து இலை போட்டு அந்த அம்மா தான் பரிமாறுவாங்க. நாங்கள்லாம் மெஸ்ஸிலேருந்து வர்றதை சாப்பிடுவோம். ஆனால் அந்த அம்மா புருஷனுக்காக நம்பியாரனுக்காக அவங்க வந்து பரிமாறி அப்படி வைப்பாங்க. முதல் வாய் எடுத்துன்னே அவர் அப்படியே ஒய்ஃபுக்கு தான் கொடுத்தாரு. எனக்கு என்ன, நம்பியாரன்னா கையை இப்படி தேய்ச்சிக்கிட்டு கத்தி இது பண்ணிட்டு இப்படி தான் நம்பியாரன்னா அப்படின்னாலே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்படி பண்ணும்போது என்ன பார்க்குறேன், நமக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்மளால் முடிஞ்சு இதையாவது செய்வோமேனு செய்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது மனசில் நின்னது. எனக்கு நின்னப்போ அது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டில் அப்படியே வந்து இது எங்காவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது முந்தான முடிச்சு புருஷன் பொண்டாட்டி சம்மந்தப்பட்ட பாட்டு இந்த இது படம். அப்புறம் ராஜா கிட்ட போய் உட்காந்து வேற ஒரு பாட்டுக்காக அந்த கண்ணை திறக்கின சிச்சுவேஷன், அந்த சாமி அந்த முருங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பாடுற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான பாட்டுக்கு காலையிலேயே ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. சில நேரங்களில் நம்ம ஒன்று ட்ரை பண்ணும்போது வேறு ஒன்று நல்லதாக வந்துடும். அப்போ நான் போனோடனே என்ன கிடச்சிதுங்களா, என்ன டியூன் கிடச்சிதான் நான் அந்த இடத்துக்கு சரியாக வராது அப்படின்னா. என்ன அப்படின்னா, இல்லை நல்ல டியூன் தான், நான் அந்த இடத்துக்கு சரியாக வராது அப்படின்னா. பரவாயில்ல, நல்ல டியூன்னா போடுங்களேன் கேட்போம் அப்படின்னு ஒன்று. உடனே அவர் வந்து நல்லா இருக்குங்க இது பாட்டு. இல்லைங்க, அது அந்த இடத்துக்கு அந்த கண்ணை திறக்கின சாமி அந்த சிச்சுவேஷன் முருங்காயெல்லாம் போடும்போது அது எப்படி ஒரு 6/8 ஒரு குத்துப்பாட்டாக இருந்தால் தானே நல்லா இருக்கணும். இல்லைங்க, இந்த பாட்டு நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்பியாரனுக்கு அந்த சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்கள் ஒய்ஃபுக்கு, அதை ஒரு சீனாக போட்டு அந்த விளக்க வச்ச நேரத்தில் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு வந்து ரீமேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்தோன்னையுமே அதே சீன் அப்படியே வச்சோம்னு சொன்னால் பார்க்குறவனுக்கு போர் அடிச்சு அடியே ஈ அடித்தாங்க அப்படி மாதிரி அடிச்சிருக்காங்க போலருக்கு, அதனால் இதுக்கு எதாவது மாற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அடுத்து வர்ற சீன் எனக்கு ஈஸியாக வந்தது. என்னென்னா, அந்த தவக்களை வந்து பரிமளா அவங்கெல்லாம் பசங்கள்லாம் பஞ்சாயத்தில் நிற்பாங்கல்ல, பஞ்சாயத்தில் நிற்கும்போது என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, என்னடா தப்பு பண்ணாங்க இவங்க அப்படின்னா, அதான் பூசாரி வந்து சொல்லுவார், இல்லைங்க சாமிக்கு தீபாரத்தை காமிச்சிட்டு கொண்டு தட்டை கொண்டு காமிச்சேன், அப்புறம் பார்த்தோன்னே அப்படியே ஒத்துனாங்க, தட்டை வச்சுட்டு ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தின்னு ஏதோ எடுக்க போனேன், தப்புன்னு தட்டில் இருக்கிற காசு தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காலத்துக்கு அப்போ வந்து அந்த தட்டில் இருக்கிறதுங்கிறது மீறி போச்சுன்னா என்ன சில்லறையாக எவ்வளோ வரப்போகுது, ஒரு 8 ரூபா 10 ரூபாய்க்கு மேலே இருக்காது, அவ்வளோதான் வரப்போகுது. இப்போவும் அதையே வச்சோம்னா அதே சீனாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் நாலேஜ் வேறு மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. ஸோ இப்போ டெக்னிக்கலாக வேறு மாதிரி ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே வேறு மாதிரி இந்த சீன் பண்ணுவோம். பஞ்சாயத்தில் இருந்து கட் பண்ணி என்னடா என்ன தப்பு பண்ணாங்க பசங்க அப்படின்னு உடனே அவர், ஐயோ உன் பொண்ணு தான் பண்ண வேலை அப்படின்னா, என்ன பண்ணிச்சு என் பொண்ணு என்ன பண்ணான்னு, இல்லை கோயிலுக்கு வந்து டொனேஷன் வாங்கிறதுக்காக டொனேஷன் சீட் அடித்து வச்சுருந்தோம், அந்த டொனேஷன் சீட்டை எங்கள் பையங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு உன் வீட்டில் கொடுத்து வச்சோம், உன் பரிமளா தான் அந்த டொனேஷன் சீட் தூக்கி இவனுக்கிட்ட கொடுத்தது, இவனுக்கு போய் அங்கங்கே 100 200ன்னு வசூல் பண்ணிட்டானுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஏண்டா சின்ன பசங்க இவங்க எப்படிடா போய்
இவங்க கேட்டால் எங்கடா இந்த ஊரில் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல இவனுங்களா? இல்லை அடுத்த ஊரில் போய் 100 200 வசூல் பண்ணிட்டாங்கண்ணா. அப்போ கூட சின்ன பசங்களாச்சு இவங்க, ஏடா எப்படா போய் வசூல் பண்ணீங்க அப்படின்னு கட் பண்ணால் ஒரு அம்மா ஏதோ புடச்சிக்கிட்டு ஏதோ இது பண்ணிகிட்ருக்கு. அந்த அம்மா கர்ப்பஸ்திரி புடச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த 2 பசங்க வர்றாங்க. தவக்கலையில் வேறு 2 பசங்க மட்டும் வர்றாங்க, தவக்கலை வரல. இந்த 2 பசங்க வந்தோடனே, அக்கா எங்கள் பத்ரகாளியம்மன் கோயில் அது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, ஒரு 100 ரூபா டொனேஷன். ஏடா என்ன காசு என்ன எங்கள் வீட்டில் வீட்டோட்டிலே வச்சுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு வனபத்திரிக்கை ஆலயம் கோயிலுக்கே நான் 50 ரூபா கொடுக்குறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிச்சு சண்டை போட்டுக்கிட்டேன். நீ எங்கேயும் அடுத்த ஊர்லேருந்து வந்து 100 ரூபா கேட்டுட்ருக்க. இல்லைக்கா ஒரு எப்படியாவது ஒரு 75ஆவது கொடுங்க. விளையாடுறியா போடா, காசும் தர முடியாது ஒன்றும் தர முடியாதுன்னா. உடனே 2 பேரும் தலையை சொல்லிச்சுட்டு வெளியே எங்கேயோ பார்த்துட்டு, டேய் அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படிங்கும்போது இப்போ தவக்கலை என்ட்ரி ஆகிறான். அவன் உருவமே இப்படி இருக்குது, கை காலெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குது. வந்துன்னு என்னடா அப்படிங்கிறான் தவக்கலை. அப்புறம் இல்லை அந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மா அவனை ஒரு மாதிரியாக பார்க்குது, பையனுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக பார்க்குது. அப்புறம் அந்த அம்மா தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னாக்கா, எங்கள் ஊர் பனவத்திரிக்கா கோயில் ரொம்ப அந்த பவர்ஃபுல்லான சாமிக்கா, ப்ளீஸ் 75ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி இவன் வயிற்றில் இருக்கும்போது இவங்க அம்மாவும் இதே மாதிரி தான் சொல்லிச்சு. என்னடா சொல்லுங்க? இல்லை இதே மாதிரி தான் இவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது சொல்லிச்சு. அப்புறம் பாருங்க இவன் எப்படின்னா, இருங்கடா அப்படின்ட்டு அந்த முகட்டோட்லேயே வச்சுருக்கேன்னு சொன்னது அங்கேருந்தே போய் இந்த 100 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கட் பண்ணால் இங்கே பஞ்சாயத்தில் அடி. யார் தவக்கலை அவங்க அம்மா. ஏண்டா என் பிள்ளைக்கு ஏதோ கொஞ்சம் கை கால் அப்படி அதை இதெல்லாம் வச்சாடா காசு பண்ணீங்க அடிக்கும்போது அக்காக்கா எங்களை அடிக்காத, என்னென்ன இந்த ஐடியா கொடுத்ததே தவக்கலை தான் அப்படின்பா. ஸோ அந்த சீனுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த சோறு விடுற சீனுக்கு என்னடான்னா ரொம்ப யோசிச்சு கடைசியில் ஒரு சீன் பண்ணேன். என்னென்னா ஒரு வீட்டில் வந்து 70-80 வயசுங்கும் போது இந்த பாலா இது மாதிரி சதாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீட்டில் விசேஷம். எல்லோரும் லைனாக வர்றாங்க. வந்து அந்த வயசான கிழவி 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் கால் விழுகிறாங்க, ஆசீர்வாதம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பேட்டி அவங்க 2 பேர்த்துக்கிட்ட எடுத்துகிட்டு நாங்கள் போகிறேன். ஏன்னா க்யூ பெருசாக இருக்குது, இவ்வளோ வயசானவங்க இவங்ககிட்ட புண்ணியம் ஆசீர்வாதம் வாங்குறது, அதனால் க்யூ பெருசாக இருக்குது, நாங்கள் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போயிடுறோம், ஒரே ஒரு பேட்டி அப்படின்னு. சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்தோடனே, ஏங்க இவ்வளோ வயசு வரைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி சேர்ந்துருக்கீங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயசானவர் வந்து சொல்லு புள்ள, என்ன சொல்லு புள்ளன்னா நீ சொல்லு, இல்லடி நீ கொஞ்சம் விவரமானவா நீ சொல். உனக்கு விவரம் இல்லையாக்கும், உனக்கு விவரம் இல்லாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற நீ. இல்லை இருந்தாலும் நீ சொன்னீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். என்ன ஒரு இதாக இருக்கும், நீ சொன்னாலும் ஒரு இதாக தான் இருக்கும். நீ சொல்கிறது நான் சொல்லுது என்ன வெவ்வேறையா அப்படின்னு சொன்னோன்னு இப்போ ஃப்ரீஸ் பண்ணி நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இதுதான் இவங்க 2 பேரும் தான். நீ கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனா, நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோவை பார்க்காம நீ சொல்லுன்னா உனக்கு தெரியாத எனக்கு தெரிய போகுது, எனக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது அப்படின்னு அனுசரித்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க. அந்த மாதிரி வந்து அந்த சீன் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது என்னென்னா, இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான். இந்த புருஷன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, அவன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஒரு இது வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து என்னென்னா, இந்த இவங்க சைடுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் ஏதுவாக இருக்குது. நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லி அங்கே வந்துட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக என்னென்னா, ஒரு பெண் ஒரு முதல்ல சன்னை பற்றி சொல்லுவாங்க, மகனை பற்றி சொல்லுவாங்க. ஒரு மகன் கல்யாணம் ஆகும் வரைக்கும் தான் மகன், ஆனால் மகள் கடைசி வரைக்கும் மகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னா ஒய்ஃப் வந்தாச்சுன்னா அது எல்லாமே வேறு மாதிரி ஆகி போகுது. அது மாதிரி வந்து இவங்களை வந்து சாதாரணமாக பேசும்போது கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ 500 ரூபா கொடுத்து எதாவது நல்லா சமைச்சு போடுன்னா 50 ரூபா கொடுத்தாலும் சமைச்சு போடு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டானதெல்லாம் சமைச்சு வயிறார போட்டுருவாங்க. அதே இன்றைக்கி அவ்வளோ இல்லை 5 10 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் அந்த வயிறு நிறையிற அளவுக்கு சமைப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க டெக்னிக்கலாக. ஸோ அதனால தான் பெண்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம போட்டி போட முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ அவங்களே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க,
இந்த சுருக்கு பைங்கிறது அது என்ன காரணம் சுருக்கு பைங்கிறது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு முன்னால், என்னென்னா பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க புதுசாக ஃபாரினில். என்ன போட எங்கள் ஊரில் எந்த காலத்துலையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஃபாரின்காரெலாம் அசந்து போயிட்டான், உங்கள் ஊரில் கண்டுபிடிச்சி. ஆமாம், எங்கள் பொண்டாட்டிகளை விட வேறு யாராக எந்த பொய் சொன்னாலும் அவங்ககிட்ட மட்டும் நாங்கள் தப்பிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஏடிஎம் மிஷின் வந்துருக்குது. ஆனால் அந்த ஏடிஎம் மிஷின் எப்போவோ இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா கடுகு டப்பாலையும் சரி, சீரக டப்பாலையும் சரி, எல்லா டப்பாலையும் போனால் ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு இது எல்லா ஆண்களும் எங்கேயாவது ஒன்றும் அலம்போதுனாங்கன்னா எங்கேயும் கிடைக்கலன்னா சமையல் கட்டுக்குள்ளே வந்து இந்த டப்பாக்களை ஓப்பன் பண்ணாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு விதத்தில் அது கட்டிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது அவசர ஆத்திரம் மருந்து மாத்திரைக்கா ஏதோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஜானா காலியாகவே ஆகாது. அவங்க எப்படியோ அதை வந்து கரெக்டாக வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய டெக்னிக்ங்கிறது அதுதான். அதே நேரத்தில் நான் வந்து என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த செலவாளி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இப்போ நம்ம ஊர் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முள் மேலே சேலை பட்டா என்ன, சேலை மேலே முள் பட்டா என்ன, சேதாரம் என்னவோ சேலைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கணவன் செலவாளியாக இருந்தால் என்ன, மனைவி செலவாளியாக இருந்தால் என்ன, சேதாரம் குடும்பத்துக்கு தான். ஸோ குடும்பத்துக்கு சேதாரம்னா அது யார், நம்ம குழந்தைகளுக்கு சேதாரம். ஸோ நம்ம யார் சந்தோஷத்துக்காக வாழ்கிறோம், குழந்தைங்க சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தானே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய இதில் வந்து சேதாரம் வந்து குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா அப்புறம் அந்த வாழ்கிற வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லையே. அதனால் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் புருஷனோ பொண்டாட்டியோ யார் செலவு பண்ணுறதுனாலும் அது வந்து அந்த குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சரில் குழந்தைகளுக்கும் வந்து இது ரொம்ப சேதாரமாகி போகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதே மாதிரி செலவில் கூட வந்து அத்தியாவசிய செலவுன்னு சிலது இருக்குது, அனாவசிய செலவுன்னு சிலது இருக்குது. இப்போ அவங்களே சொன்னாங்க, நம்ம குற்றம் சொல்லும் போது சொல்கிறோம் என்னென்னா, இந்த புடவை நகை அப்படின்னா எனக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது பழைய பட்டு புடவை அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும். ஏன்னா பழைய பட்டு புடவை எடுக்கிறது கூட ஆள் ரெடியாக இருக்கான். அது இல்லை, பழைய வேஸ்ட்டுக்கு எவனும் வரமாட்டான், அதுக்கு கூட ஆளுக்கு ரெடியாக இருக்கான். அதே மாதிரி நகை நட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நகை நட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. அதே மாதிரி என்றைக்கோ வாங்கி வச்ச நகைக்கு இன்றைக்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிடும். இந்த மண்ணில் போட்டது பொண்ணில் போட்டது போக போக நாளுக்கு நாள் இதாகுமே என்ன. அது மாதிரி அவருடைய செலவுகள் எல்லாம் வந்து திருப்பி ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சமாச்சாரங்கள் திருப்பி இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தம் அடிக்கிறதோ இல்லை இது அப்படின்னு சொன்னோம்னா உடம்பு தான் சேதாரம் மொழிய வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுற சூழ்நிலை தான் உருவாக்குமா ஒழிய அதனால் எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. இருந்தாலும் அவங்க என்னென்னா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமுமே செலவு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால் இதில் யார் செலவாளின்னு சொல்லி தீர்ப்பு பண்ணுறத விட யார் செலவு பண்ணாலும் அது குடும்பத்தை பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும். ஸோ அது நடக்காமல் இருந்தால் தான் கரெக்டான குடும்பம். இப்போ நான் சொன்ன மாதிரி முந்தான முடிச்சில் வந்த மாதிரி அந்த அவ்வளோ வயசு வந்தால் கூட அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மனமொத்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி மறுபடியும் மதுரை மண்ணில் வந்து இந்த பட்டிமன்றத்து மூலமாக எனக்கு பழைய விஷயங்கள்லாம் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவரோட மீண்டும் டைரக்ஷன் பண்ணி படம் பண்ணணும் அப்படின்னாரு, நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அதனால் பெண்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லி டைட்டில் கூட ஒன்று சின்ன வீடு 2 அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த சின்ன வீடு படம் எடுத்தது எங்கள் பாட்டிகிட்டு நான் வாங்கி கட்டினேன். நான் சொன்ன வர இந்த கருத்து நல்ல கருத்து. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா பாம்பே போகும்போது நான் தனியாக போகிறேன்னு வாடா கூட அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு போவேன். அப்புறம் அங்கே போகும்போது பூர்ணிமாவுக்கு ஏதோ ஒரு ஸ்கர்ட்டு ஒரு மினி இது அது மாதிரி எல்லாம் ஏதாவது கடையில் வாங்கிட்டு நீங்களும் வாங்கிக்கோங்கடா அப்படின்னு. யார் எம்பூண்டாட்டிகளுக்கா? அதாவது இருக்கிற சைஸுக்கு நான் எங்கடா போய் என்னடா வாங்குறது அப்படின்ட்டு அவனுங்களுக்கு எப்பவுமே என்ன அப்படின்னா அவங்க ஒய்ஃபு வந்து கொஞ்சம் சைஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. அது வில்லேஜ்லேருந்து வந்தவங்க யதார்த்தமாக சாப்பிட்டு தானவங்க, அதனால் எப்போ பாரு அது குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து எனக்கு என்னென்ன எல்லாம் மனசை தான் பார்க்கணும் ஒழிய உடம்பையாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் இதையே வந்து கதையாக எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சின்ன வீடு அந்த படத்தையே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுடைய தாக்கத்தில் தான் பண்ணேன்.
ஆனால் எது நல்ல கருத்து சொல்லணும்னு நான் படம் எடுத்தால் எங்கள் பாட்டி வந்து என்னடா படம் எடுத்து வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் பொண்டாட்டி குண்டாக இருந்தால் உடனே ஊருமையாக போயிடுவியா, உங்கள் அம்மா கூட தான் குண்டு, என்னடா படம் எடுத்து வச்சுருக்கேன்னு. இல்லை பாட்டி நான் நியாயம் சொல்கிறேன். என்னடா நியாயம், இனிமேல் இப்படிலாம் படம் தப்பு தப்பாக எடுக்காத, அடுத்த தடவை கதை எழுதுனா முதல்ல என்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் படம் எடு. நம்ம நிலைமை இவ்வளோ மோசமாகி போச்சு அப்படிங்கம்மா நினச்சிட்டேன். என்னென்னா சினிமாவில் வந்து ஸ்க்ரீனில் வர்ற தாக்கம் தான் பெருசாக இருக்கும். நம்ம என்ன கருத்து சொன்னாலும் சினிமாவில் ஸ்க்ரீனில் வர்றது தான் பெருசாக இருக்கும். அதனால் இப்போ சின்ன வீடு 2 அப்படின்னா கூட அதனுடைய உள்ளே சொல்ல வர்ற விஷயங்கள் வந்து பெண்களுக்கு பிடித்த மாதிரி தாய்மார்களுக்கு பிடித்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ புத்தாண்டு அன்னைக்கு உங்களை எல்லாம் வசந்த் டிவி மூலமாக மறுபடியும் மீண்டும் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை எங்கள் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.